माई जय जय माई शिरडी साई माई जय अनंत कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। जगन्माता राधे कृष्ण माई की जय। लक्ष्मीपदे कमलनाभ सुरेश विष्णु वैकुंठ कृष्ण मधुसूदना श्री श्रीनिवासा ब्रह्मण्य केशवा जनार्दना चक्रवाणे विश्वरूपा विभो मम देहि करावलंबम्। எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய அருட்பெரும் கருணையினால பாபாவுக்கும் நமக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ருணானுபந்தம் விட்டு போகுமா அப்படின்றது ஒரு கேள்வி. அது சம்பந்தமா நம்மளால முடிஞ்சளவு நிறைய விசேஷங்களை குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம அனுபவிக்க இருக்கோம். இந்த அம்பாளுடைய வரிகளில் ஆத்தாலயங்கள் அபிராம வல்லிகை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம் பூ நிறத்தாலை அங்குச வாசா அங்குசமும் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அந்த அம்பாள் கையில் அங்குச பாசாங்குசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுதங்களை வச்சிருக்கலாம். அங்குசம் பாசாங்குசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தன்னை நோக்கி வரக்கூடிய பக்தர்களை அபயமளிச்சு காலத்துக்கும் ரட்சணை பண்ணக்கூடியதுக்கு ஒரு நிரூபணம். அதுல பாசாங்குசம் அப்படின்றது பாசம் அப்படின்றது ஒன்று அர்த்தம். பொதுவா இன்னைக்கு நம்ம உலகத்துல, அதாவது இந்த பகவானால படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்துல நம்மளை அதிகமா மோசம் செய்யக்கூடியது இந்த பாசம்தான். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை மோசம் செய்யக்கூடியது பாசம் அப்படின்றது ஒன்று அர்த்தம். அந்த பாசத்தை நம்ம வாஸ்தவத்தில் யார் மேலே வைக்கணுமோ அவர் மேலே வைக்கிறதே இல்லை. அப்போ நம்ம யார் மேலெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா, பூர்வ ஜென்ம பந்தத்தினால நம்ம வாழ்க்கையில் ஒன்றிணைந்த அம்மா அப்பா கணவன் மனைவி சுற்றத்தார் உற்றத்தார் நண்பர்கள் தோழர்கள் தோழிகள் சொல்லக்கூடிய எல்லார்கிட்டையும் அந்த பாசத்தை வைக்கிறோமே தவிர, வாஸ்தவத்தில் ஒருத்தர் கூட நம்ம எப்பொழுதும் தொடர்பு கொண்டே இருக்கணும். உண்மையான சுரூபமே அதான். ஆனால் அதை மறந்துட்டதுனால தான் நமக்கு பிறவியும் கிடைச்சிருக்கு. நம்ம எங்கிருந்து வந்தோம் அப்படின்றத பற்றி நம்ம ஒரு கேள்வி எடுத்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே அம்மா அப்பா கிட்டேருந்து வந்தோன்னு நம்ம சொல்லுவோம். சரி, அவங்க அம்மா அப்பா யார்கிட்டேருந்து வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வச்சோம்னா, அவங்க அம்மா அப்பாட்டேருந்து வந்தாங்க. அவங்க அம்மா அப்பா யார்ட்டேருந்து வந்தாங்கன்னா அவங்க அம்மா அப்பாட்டேருந்து வந்தாங்க. இப்படியே இது நீண்டுகிட்டே போகுமே. இதுக்கு எண்ட் ஆஃப் த பாயிண்ட் என்னன்னா, பிரம்மதேவர் தான் பாயிண்ட். பிரம்மதேவர் மட்டும்தான் எண்டே. அவருக்கு யார் அப்பான்னா மகாவிஷ்ணு தான் அவருடைய அப்பா. ஏன்னா பரந்தாமனாகிய ஸ்ரீமன் நாராயணன் கடல் சூழ இருக்கக்கூடிய அந்த திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கச்சில சுவாமியினுடைய நாபிக் கமலத்திலேருந்து தான் பிரம்மதேவர் உதிச்சதா இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வரலாறு. புரியுதுங்களா? இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டதுன்னு எடுத்தோம்னா, முதல்ல தோன்றக்கூடிய சத்தியஸ்வரூபம் திருப்பார்கடல் ஸ்ரீமன் நாராயணனே, பரபிரம்மமாகிய ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்றது சொல்லப்படுது. அவருடைய நாபி கமலத்திலேருந்து தான் நான்முகன் பிறந்தார். அந்த நான்முகன் கிட்டேருந்து தான் படைத்தல் தொழில் உருவானது. காக்கும் தொழில் நாராயணன், அழிக்கும் தொழில் ஈஸ்வரன் அப்படின்றத மாதிரி உருவானது. புரியுதுங்களா? அப்ப நமக்கெல்லாம் யார் உண்மையான தகப்பன் அப்படின்னா, நம்மளை படைச்சவனே தகப்பன், நம்மளை காப்பவனே தகப்பன். நம்மளை அழிக்கிறான்னு சொல்றோம் இல்லையா? எதை அழிக்கிறான் அப்படின்னா, இந்த சரீரத்தை அழிப்பான். உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கு பாருங்க,
அதை யாராலையும் அழிக்கவே முடியாது. அதுதான் ஜீவாத்ம ஸ்வரூபம் அப்படின்றது அர்த்தம். இந்த ஜீவாத்ம ஸ்வரூபம் யாருடைய பந்தத்திலேருந்து வந்தது அப்படின்னா பரபிரம்மத்துடைய பந்தத்திலேருந்து வந்தது. ரொம்ப டீப்பா அடியன் ஆத்மீக விஷயத்துக்குள்ள போல பாபான்னு சொல்லக்கூடிய பரபிரம்ம ஸ்வரூபத்திலேருந்து நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். அதை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம எல்லாரும் நம்ம அம்மா அப்பா கிட்டேருந்து வந்தோம் நம்ம நினைக்கிறோம். வாஸ்தவத்துல நம்ம அம்மா அப்பாக்குள்ள வச்சு அழகு பார்த்ததே அந்த பரபிரம்மமாகிய குருநாதர் தான். புரியுதுங்களா? அப்ப நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம், எப்படி இந்த பூமிக்கு வந்தோங்கிறதெல்லாம் இதுக்கு முன்னாடி சில லைவ்ல சொல்லியிருப்பேன். அதாவது நம்மளுடைய இந்த பாவ புண்ணிய கணக்குக்கு அதுக்கப்புறமா நம்ம நரகத்திலேயோ அல்லது சொர்க்கத்திலேயோ இருந்து பயணப்பட்டு இந்த பூமியில அவங்க எப்படி நம்மளை அனுப்பி வைக்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு அம்மா அப்பா தான் அர்த்தம் சொல்றோம். இல்ல 5 பேர் அம்மா அப்பாவான். யார் அந்த 5 பேர்னா பஞ்சமகா பூதங்கள் தான் அந்த 5 பேரா. அந்த பஞ்சமகா பூதங்களும் நமக்கு அம்மா அப்பாவான். புரியுதுங்களா? அதாவது வாஸ்தவத்துல மேலேந்து தள்ளி விடுவாங்க இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவஸ்வரூபத்தை. அது அப்படியே ஆகாச மார்க்கமா பயணப்பட்டு மேக கூட்டத்துல வந்து விழும். மேக கூட்டத்திலேருந்து அது நீரா மாறும். நீரானது பூமியில விழும். பூமியில விழக்கூடிய அந்த நீரானது பயிருக்குள்ள அந்த ஜீவன் போகும். அந்த பயிரானது ஒரு உணவுப் பொருளா மாறும். அந்த உணவை சாப்பிடக்கூடிய ஒரு ஆண்குள்ள அந்த ஜீவன் பிரவேசிக்கும். கடைசியா அவன் பெண்ணோடு இணைகிறதனுடைய விளைவாக அந்த என்ன சொல்றது அப்படின்னா கர்ப்பவாசத்துக்குள்ள அந்த ஜீவன் வந்து அழகா போய் சேருது. அப்ப இந்த ஜீவன் எங்கேருந்து பயணப்படுது அப்படின்னா அதுக்கு எண்டு இருக்கானா? எண்டு கிடையவே கிடையாது இல்லையா? அப்ப இந்த ப்ராசஸ் எல்லாம் யார் கொண்டு வரா அப்படின்னா தெய்வம் தான் கொண்டு வருது, குருநாதர் தான் கொண்டு வரார். ஆகையினால நமக்கு யாரு உண்மையான தகப்பன் அப்படின்னா தெய்வம்னு சொல்றோம். தெய்வத்தை நம்ம யாரும் கண்டதில்லை. மகாவிஷ்ணுவை இந்த 2 கண்ணால பார்த்துருக்கோமானா பார்த்ததில்லை. பிரம்மதேவரை பார்த்துருக்கோமானா பார்த்ததில்லை. வேற யாரை பார்த்தது இருக்கோம் அப்படின்னா அம்பாலை பார்த்துருக்கோமானா பார்த்ததில்லை. பிள்ளையாரை பார்த்துருக்கோமானா பார்த்ததில்லை. எல்லாம் பார்த்துருக்கோம். கோயில்ல சில வடிவில் இருக்காங்க, அதை தான் பார்த்துருக்கோம். இப்படி போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா நடமாடக்கூடிய தெய்வமா ஒருத்தரை பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்மள குருநாதரை தான் சொல்லலாம். அப்படி அந்த குருநாதரை நமக்கு இந்த 2 கண்களால பார்க்கலன்னாலும் இப்ப நம்ம உணர்றோமே, சாயின்னு சொல்லக்கூடிய பரபிரம்ம வஸ்து 1854 ஷிரடிக்கு வந்ததாகவும் 1918 தன் சமாதி அடைஞ்சதாகவும் நம்ம படிக்கிறோம், கேட்கிறோம், உணர்றோம். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் சாயின்னு சொல்லக்கூடிய சொரூபம் இன்னும் நம்ம கூட வாழுதுன்றதை நம்ம ஒத்துக்கிறோமே. அப்ப ஒண்ணு நம்ம கூட இருக்குன்றத உணர்றோம் பார்த்தீங்களா? நம்ம கூட ஒன்னே ஒன்று இருக்குன்றத உணர்றோம் பார்த்தீங்களா? அது உண்மையான தெய்வம். அப்ப அந்த தெய்வத்துக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தம், பந்தம். நம்மளுடைய ஆசா பாசம் எல்லாத்தையுமே நம்ம நிலையில்லாதவர்களோட, சாஸ்வதம் இல்லாதவர்களோட நம்ம அந்த பந்த பாசத்தை ஏற்படுத்திக்கிறோம். அதனால நமக்கு துக்கம் வருது, இன்பம் வருது, சோகம் வருது. நினைச்சா சிரிக்கிறோம், நினைச்சா அழுகுறோம். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்படியே குலுங்குறோம். நம்மளால தாங்கிக்க முடியல. அதை ஏத்துக்கக்கூடிய சத்தியத்தை உணரக்கூடிய அந்த பாவம் இல்லாம போயிடுது. ஆனா வாஸ்தவத்துல இருக்கிற சத்தியத்தை நம்ம என்னைக்காவது உணர்ந்தோமே ஆனால் கண்ணன் பகவத்கீதையில என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா உன்னுடைய சொந்தக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, வெட்டி வீழ்த்துனாரு. கண்ணா, துரோணாச்சாரியனுடைய குரு, என் குருவை நான் கொலை பண்ணதா ஆயிடுமே. நீ உன்னுடைய குருவுடைய சொரூபத்தை தான் வெட்டுவ, ஆனா குரு அழிய மாட்டாருன்னாரு. அதாவது இந்த பிரபஞ்சத்துல நீ யார் மேலெல்லாம் பாசம் காட்டுறியோ, யாரெல்லாம் இந்த உனக்கு எதுக்கு நிக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய உடம்பும் கீழே விழும். ஆனா அவங்களுக்கு அழிவே கிடையாது. ஏன்னா அவங்களுக்குள்ள நான் தாண்டா இருக்கேன் அப்படின்றார். அவங்களுக்குள்ள நான் தான் இருக்கேன்னு யாரு சொல்றா அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார். அத போல பாபான்னு சொல்லக்கூடிய சுவாமியும் அதே போலதான். அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பந்தம் தான் என்னைக்கும் சத்தியங்கிறத நம்ம உணரணும். ஏன் அப்படின்னா, எடுத்துக்காட்டே அப்படின்னு சொல்றேனே, இன்னைக்கு இந்த லைவ்ல நிறைய பேர் நீங்க பார்க்குறீங்க. உங்க எல்லாருக்கும் மனசுல ஒரு நிம்மதி இருக்குதா அப்படின்னா சுத்தமா இல்லை. யாராவது எனக்கு எல்லாம் கிடைச்சிட்டு நான் சந்தோஷமா இருக்கேனா, ஹாயா இருக்கேனா, ஆனந்தமா இருக்கேன்னு யாராவது சொல்ல முடியுமா? பாருங்க, இந்த உலகத்துல, இந்த வாழ்க்கையில
சொல்ல முடியாது இல்லையா? அப்ப நம்ம எல்லாரும் எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னா சாஸ்வதம் இல்லாத இந்த வாழ்க்கை தன்மையோட நம்ம பயணிக்கிறோம். அப்ப சாஸ்வத இல்லாதத்தோட பயணிக்கிறதுனால தான் நமக்கு துக்கம் வருது. அப்ப சாஸ்வதமானதோட நம்ம பயணிச்சா நம்மளுடைய மனசுக்கு எப்பொழுதும் சாந்தி கிடைக்கவே கிடைக்கும். அப்ப எது சாஸ்வதம், எது சாஸ்வதம் இல்லை, அதாவது எது இந்த உலகத்துல நித்தியம், அதாவது எது அழியும் எது அழிவில்லாததுங்கிற பகுத்து உணரக்கூடிய அந்த பாவம் இருக்கு இல்லையா, இந்த பிரிச்சு பார்க்கக்கூடிய அறிவு புத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், சிந்திக்கணும். நம்ம அம்மா மேல பாசம் வச்சிருக்கோம், அப்பா மேல பாசம் வச்சிருக்கோம், உறவுக்காரங்க மேல பாசம் வச்சிருக்கோம், தங்கச்சி, இந்த மாதிரி சுற்றத்தார் உற்றத்தார் நண்பர்கள் எல்லாருக்கூடையும் பாசம் வச்சிருக்கோமே. இந்த பாசங்கள் வைக்கிறதனுடைய விளைவா நமக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படுதுன்னா துக்கம்தான் ஏற்படுது. எங்கேயாவது சந்தோஷம் ஏற்படுது, சேன நேரம் சந்தோஷம், எங்கேயாவது டூர் போனால் சந்தோஷமா இருக்கு. ஆனால் வீட்டுக்குள்ள வந்தா ஏண்டா வீட்டுக்குள்ள வரோன்னு இருக்கு, மனசுக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. ஒரு வீட்டை கட்டி பார்த்துட்டாதான் என்னுடைய மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னு ஒரு அம்மா வீட்டை கட்டுது, காசு பணம் கடன் வாங்கி இஎம்ஐ வாங்கி அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி வீட்டை கட்டுது. இந்த வீட்டை கட்டிட்டா போதும் எனக்கு மனசு நிம்மதி கிடைச்சிரும்ங்குது. வீட்டை கட்டினாதான் தெரியுது இருக்கிற நிம்மதி இல்லாத அந்த வீடே எடுத்துக்கிட்டுதுன்னு. ஒரு வண்டி வாங்கினாதான் இந்த மனசுக்கு நிம்மதின்னு மனசு சொல்லுது. வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த டியூ கட்டுறதுக்கு மனசு அழுவுது. புரியுதுங்களா சொல்றது? அந்த மாதிரி இன்ச்சு டு இன்ச்சு இந்த உலக விஷயத்துல நீங்க எதன் மேல கவனத்தை செலுத்தினாலும் நிம்மதி கண்டிப்பா கிடைக்காது. அப்ப எதுல நிம்மதி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் செயற்கையோட வாழ ஆசைப்படுறோம், இயற்கையோட வாழ ஆசைப்படல. நம்ம செயற்கையோட வாழ ஆசைப்படுறோம், இயற்கையோட வாழ ஆசைப்படல. அப்ப செயற்கையை தவிர்த்து இயற்கையோடு வாழ்ந்தா, அப்ப இயற்கைன்றது எதுன்னா பகவான் தான் அந்த இயற்கை, குருநாதர் தான் அந்த இயற்கைங்கிறத நம்ம கொஞ்சம் நல்லா கிளியரா உணரணும். அப்ப அந்த இயற்கையோட சம்பந்தம் கொண்டா, அந்த இயற்கையோட நம்மளுடைய பந்தத்தை வச்சுக்கிட்டா அது எப்படி இருக்கும்? அதாவது அந்த இயற்கையில கலந்திருக்கக்கூடிய பகவான், புரியுதுங்களா? இப்ப அடியன் ஒரு திருமந்திரத்துல இதுக்கிടെ இன்னைக்குன்னு பார்த்து அடியனுக்கு வந்திருக்கு பாருங்க. திருமந்திரத்துல திருமூலப் பெருமான் எழுதின திருமந்திரத்துல 2639வது பாட்டுல என்ன தெரியுமா பாடியிருக்காரு? காலினும் ஊரும் கரும்பினில் கட்டியும் பாலினுள் நெய்யும் பழத்துள் ரதமும் பூவினில் நாற்றமும் போலுலன் எம்மிரை காவலன் எங்கும் கலந்து நின்றானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கரும்பு சார்ல வெல்லம் போல, பால்ல இருக்கக்கூடிய நெய்ய போல, பழத்துல இருக்கக்கூடிய ரசத்தை போல, கரும்பு பார்க்கும்போது கரும்பை பார்த்தா அதுக்குள்ள உருவாகக்கூடிய வெல்லம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. பாலை பார்க்கும்போது அந்த பாலுக்குள்ள இருக்கக்கூடிய நெய் நமக்கு தெரியாது. பழத்தை பார்க்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ரசம் சுவை அது நமக்கு தெரியாது. அத போல பகவான் சர்வத்துக்குள்ளேயும் ஒளிந்து விளையாடுகிறான்றார், ஒளிந்து கலந்து நிற்கின்றான் சொல்றார். அப்ப இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒளிந்து விளையாடக்கூடிய ஒரு சொரூபம்னு ஒண்ணு இருக்கு. புரியுதுங்களா? அடியன் வாஸ்தவத்துல அடியன் நிறைய சொல்லியிருக்கேன். நம்ம யார் கூட சம்பந்தம் வச்சுக்கிட்டா, நம்ம யார் கூட பழகணும், நமக்கு மனசுக்கு ஒரு சாந்தி ஒரு ஆனந்தம் கிடைக்கும்னா குருநாதர்கள் கூடயும் அடியார்கள் கூடயும் பகவான் கூடயும் நம்மளுடைய மனசை கொண்டு போய் அப்படி அவங்கள்ட்ட சமர்ப்பணம் பண்ணி அவங்களையே சதா நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாஸ்வதமான சிந்தனை வந்தா தான் இந்த மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏன்னா ஏன் அந்த நிம்மதி கிடைக்குது அப்படின்னா இயற்கையோட கலந்துருக்கோன்னு அர்த்தம். செயற்கையோடு கலந்தா நிம்மதி இருக்காது. அப்ப இயற்கையோட கலந்தா, இயற்கையோட இருக்கிறவங்கள்ட்ட தானே அதை கலந்தா தானே இயற்கையோட அந்த ஆனந்தம் கிடைக்கும். அப்ப நம்ம செயற்கையோட இருக்கிறவங்கள்ட்ட பழகுனா ஆனந்தம் கிடைக்காது. அப்ப இயற்கையோட இருக்கிறவங்கள்ட்ட கலந்து நம்மளுடைய அந்த அன்பு பாசம் உண்மையான அந்த நேசம் எல்லாத்தையும் காட்டினாக்கா நமக்கு சாஸ்வதமான அந்த அன்பு நல்லா கிடைக்குமே, அந்த அன்பு நமக்கு சாஸ்வதமா கிடைக்குமே. அப்ப நம்ம யார் கூட பழகிறோங்கிறதுல தான் விஷயம் இருக்கு. இந்த உயர்ந்ததான மானுட பிறவியில நம்ம யார் கூட உண்மையா பழகணும் அப்படின்னா குருநாதர்கள் கூடயும் அடியார்கள் கூடயும் பகவான் கூடயும் நம்மளுடைய பந்தம் வைத்து கொண்டோமேயானால்
அந்த பந்தமே நமக்கு ஒரு நற்கதியை கொடுத்து மனசுக்கு ஆனந்தத்தை கொடுத்து இயற்கையோடு இயற்கையாக அதை கலக்க வச்சிரும். புரியுதுங்களா சொல்ல வர்றது? வாஸ்தவத்தில் பாபாவோடு நமக்கும் இருக்கக்கூடிய ருணானுபந்தம். பாபாவுக்கு நமக்கு என்னங்க சம்பந்தம்? பாபா இருக்கார் இல்லையா சாயி, அந்த சாய்நாதருக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? அவர் எதுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்தார்? நம்ம எங்கேயோ பிறந்தோம், அம்மா அப்பா நமக்கு அழகா பேர் சூட்டினாங்க, நம்ம எங்கேயோ வளர்ந்தோம், எப்படி எப்படியோ நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறோம். பகவான் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். நல்லா நீங்கள் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஆப்ஷன். ஒன்று, உன் இஷ்டப்படி நீ வாழு. 1. 2வது ஆப்ஷன் என்னன்னா தர்மம், சத்தியம், நியாயம், இதன்படி வாழ். 2 விதமான வாழ்க்கையை பகவான் நம்ம கையில் ஒப்படைச்சிருக்கார், சுதந்திரமாக ஒப்படைச்சிருக்கார். நீ உன் இஷ்டப்படி நீ வாழ்ந்தின்னா திரும்ப திரும்ப பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து எப்போ பார்த்தாலும் இந்த ஓயாத இந்த சம்சார பந்தத்தில் கடல் அலையில சிக்குண்டு தவிக்கக்கூடிய நிலைமை நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்தா. ஆனால் சத்தியம், தர்மம், நியாயத்தோட வாழ்ந்தா எங்கிருந்து நம்ம வந்தோமோ அங்கேயே போய் கலந்துடலாம். அதாவது திருப்பார்கடல்ல வாசம் செய்யக்கூடிய வைகுண்டத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணிடலாம் அப்படின்றத பகவானே சொல்றார். அப்ப இந்த 2 விதமான வாழ்க்கையில நம்ம எதை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கோம். பகவானுக்கு பிடிச்ச மாதிரியே இல்லை. பகவானுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னா சதா அவனை நினைக்கணுமே, அது நம்மளால முடியலையே. எப்படி நினைக்க முடியும்? அப்படி அவன்கிட்டேந்து வந்த நம்ம எல்லாரும் இந்த பிரபஞ்சத்துல மரம், புல்லாய், பூடாய், புழுவாய், மரமாய், பல்விருகமாய், பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லுசராகி, முனிவராய், தேவராய், செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறவிகளையும் பிறைத்தலைத்தேன் எம்பெருமான் பொய்யேன் மெய்யேனின் பொன்னடிகள் கண்டுகின்ற உடுற்றேன் அப்படின்ற மாணிக்க வாசக பெருமான். அப்ப கல்லா இருந்ததும் நம்ம தான், புல்லாயிருந்ததும் நம்ம தான், பூடாயிருந்ததும் நம்ம தான், மரமாயிருந்ததும் நம்ம தான், செடியாயிருந்ததும் நம்ம தான், கொடியாயிருந்ததும் நம்ம தான், மனுஷனாயிருக்கிறதும் நம்ம தான், பேயாயிருக்கிறதும் நம்ம தான். அப்ப சர்வமமா இருக்கக்கூடிய நம்மளை அந்த பகவான் கருணை கொண்டு இந்த மனுஷ ஜென்மாவை இந்த ஜென்மால நமக்கு கொடுத்து இந்த பிறவியிலையாவது நீ என்னை வந்து அடைப்பா அப்படின்னு சொல்லி அந்த அடையிற வைக்கிறதுக்கான ஒரு குருவையும் காட்டி நமக்கு இவ்வளோ கருணை காட்டியிருக்காரு. எதுக்காக காட்டியிருக்கார் அப்படின்றதான் நம்ம நல்லா ஆழ்ந்து உணரணும். வாழ்க்கையில் நம்ம யார் கூடயே பழகுறோம், நல்லவர்களும் இருக்காங்க, தீயவர்களும் இருக்காங்க. நம்மளுடைய மனசை கெட்டவர்கள் கிட்ட அர்ப்பணம் பண்ணா நம்ம வாழ்க்கையும் போயிடுது. ஆனால் நல்லவர்கள்ட்ட நம்மளுடைய மனசை அர்ப்பணம் பண்ணா அந்த நல்ல தன்மை நமக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா? அப்ப தூய்மையான உள்ளம் கிடைக்குது பார்த்தீங்களா? அதாவது நல்லோர் உறவு பூண்டுன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த உலன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய், உயரிய பெரியோருடன் ஒன்றுடன் கூட்டி வைத்தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு, ஸ்ரீமசிம்மஹானேஸ்வரியன்னு சொல்லக்கூடிய பாட்டில் வரக்கூடிய பாட்டு வரி, உலன்று திரிந்த எண்ணெய், இந்த உலகத்துல ஒரு பிடிமானமும் இல்லாம ஜாலியா சந்தோஷமா யார் பேச்சையும் கேட்காம, வேதம் சொல்றதையும் கேட்காம, பகவான் சொல்றதையும் கேட்காம, குருநாதர்கள் சொல்றதையும் கேட்காம, சத்தியத்தை மறந்து, தர்மத்தை மறந்து, நியாயத்தை மறந்து, எல்லாத்தையும் மறந்து என் இஷ்டம் போல உழன்று திரிஞ்சேனம்மா. கடைசியில உன் கிருபையினால உயர்ந்த பெரியோர்களோட நான் தொடர்பு கொண்டேன், அதனால உன் திருவடி எனக்கு கிடைச்சிதம்மா அப்படின்னு ஆனந்தப்படுறார். அகஸ்திய சுவாமியுடைய பாட்டு அது. லலிதாம்பிகை இங்கிருந்து அடியன் பேசுறனே, இந்த சேத்திரத்திலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தான் இப்ப அடியன் பாடினல்ல பாட்டு, அந்த பாட்டு பாடப்பட்ட இடமே அதுதான். 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு லலிதாம்பிகை திரும்பிச்சு, அந்த இடத்துல பாடப்பட்ட பாட்டு இது. புரியுதுங்களா? அப்ப எதுக்காக நல்லோர்களோடு அந்த பகவான் நம்மளை இணைக்கிறான் அப்படின்னா, புத்தி வரணும், அறிவு வரணும், இழந்த அறிவை சம்பாதிக்கணும், இழந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தான் பகவான் நல்லோரோடு உறவு கொள்ள வைக்கிறார். ஆனா இந்த உலகத்துல யார் நல்லவன் யார் கெட்டவன் கண்டுபிடிக்க முடியல. பகவானே பார்க்கிறார், நல்லவனா இருக்கான்,
திடீர்னு திருடி போடுறான். நல்லவனா இருக்கான், திடீர்னு கொலை பண்ணிடுறான். நல்லவனா இருக்கான், திடீர்னு என்னமோ பண்ணிவிடுறான். காரணம் என்ன? அவனுக்குள்ள இருக்கக்கூடிய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். பகவான் அவதாரம் எடுத்தான்னா, கண்ணன் அவதாரம் எடுத்தான், கம்சனை போட்டு தள்ளினான், பலவிதமான அரக்கர்களை போட்டு தள்ளினான். ராமன் வந்தார், ராவணனை ஒழிச்சு கட்டினார். அரக்கனே வடிவா, சிவபக்தன். ஆனாலும் காம குரோதாதிகள் அவனுக்குள்ள இருந்ததுனால அகங்காரம் கொண்டு சீதா மாதாவை அபகரிச்சதுனால கொன்னுட்டார் ராமர். பகவானுடைய அவதாரங்கள்ல உண்டல்ல, அதாவது காலி பண்றதுதான் அவனுடைய வேலை. ஆனால் மகான்களுடைய அவதாரத்துல நீ அரக்க குணம் கொண்டவனா இருந்தாலும், நீ பாபியா இருந்தாலும், 1000 பிரம்மகத்தி தோஷம் செய்தாலும், நான் உன்னை பார்த்துட்டேன்னா உன்னுடைய குணத்தை நான் மாற்றி உன்னுடைய லட்சியத்தை நான் அடைய வைப்பேன். நீ மனுஷ ஜென்மா எடுத்து இந்த பூமிக்கு வந்திருக்க, உனக்கு நல்ல கதியை கொடுக்குற வரைக்கும் நான் பின்னாடியே இருப்பேன், நான் கூடவே இருப்பேன்னு யாரு வரா? மகான்கள் வராங்க. அவங்களால மட்டும்தான் அந்த கருணையை காட்ட முடியுமே தவிர, மகான்களால மட்டும்தான் இரக்கம் கொண்டு கருணை கொண்டு நம்ம மேல அன்பு கொண்டு நம்ம கூட பேசுற மாதிரி பேசி நம்ம கூட வாழ்ற மாதிரி வாழ்ந்து நம்மளுடைய நமக்கே தெரியாம நம்மளுடைய குணநலன்களை மாற்றி நல்ல குணங்களை ஊக்குவித்து நல்ல செயல்களை ஊக்குவித்து கடைசியில் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கறது தான் மகான்களுடைய கடமை. அப்படிப்பட்ட சுவாமி தான் நம்ம பாபா. புரியுதுங்களா? எதுக்கு அப்புறம் வந்திருக்கார்? நமக்காக தான் வந்திருக்கார். ஏன் வந்திருக்கார்? நமக்கு நல்ல கதி கொடுக்கறதுக்காக சுவாமி வந்திருக்கார். அடே, இந்த உலகத்துல நீ எதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கியோ, யாரெல்லாம் உண்மை, இவங்களெல்லாம் சொந்தம் பந்தம் நல்லது கெட்டதுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ, இது எதுவுமே உன் கூட வராதுடா. நீ பண்ணக்கூடிய நல்ல செயலும் நீ பண்ணக்கூடிய தீமையான செயலும் என்னுடைய கிருபையும் தான் வருமே தவிர இந்த உலகத்துல உனக்கு வேற எதுவும் சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை. இது எல்லாமே மாயைடா, இது எதுவுமே உண்மை கிடையாதுன்றார். சரி, என்ன தம்பி இப்படி சொல்ற? எதுவுமே உண்மை இல்லைன்றியே, இதை எப்படி நான் நம்புறது அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அடியன் சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு நைட்டு நீங்க எல்லாரும் போங்க. இன்னைக்கு நைட்டு நீங்க எல்லாரும் வீட்டில் தூங்க போகும்போது அம்மா அப்பா சொந்தம் பந்தம் வீடு நட்டு நகை பேங்க்ல சேர்த்து வச்சது இஎம்ஐ வாங்கியிருக்கிறது எல்லாத்தையுமே பூர்ணமாக நினச்சிக்கிட்டு தூங்குங்க. என்ன, எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு தூங்குங்க. ஆனால் தூங்கும்போது நீங்கள் எதெல்லாம் நினச்சிங்களோ அதெல்லாம் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். தூங்கும்போது நம்ம எப்படிங்க தூங்குறோம்? நம்ம தூங்குறோங்கிறது நமக்கு தெரியுதா? நம்ம மேலே ஒரு பாம்பு போனாலோ பள்ளி போனாலோ தெரியுதா? எதுவுமே தெரியலையே. அப்போ தூங்கக்கூடிய நிலையில் நம்ம கிடையாது, கணவன் கிடையாது, பிள்ளைங்க கிடையாது, வீடு கிடையாது, காரு கிடையாது, வாகனம் கிடையாது, இஎம்ஐ கிடையாது, சொத்து பத்து பந்தம் சொந்தம் எதுவுமே கிடையாது, இந்த உலகமே கிடையாது. அப்ப அது ஒரு ஆனந்தமான நிலையா இருக்குதானே? அப்ப தூங்கும் போது இதெல்லாம் எங்க போகுது? விழிக்கும் போது திருப்பி எப்படி வருது? அதை நல்லா உணரணும். அப்ப எதுவுமே உண்மை இல்லைன்னு மகான்கள் சொல்றாங்க இல்லையா? பிரம்மம் சத்தியம், இந்த பிரபஞ்சமே அனித்யம்ன்றார் ஆதிசங்கராச்சாரியார். சத்தியம்தான். இப்ப நைட்டு தூங்கும் போது இந்த சந்திரன் எங்க இருக்காருன்னு தெரியுமா? சூரியன் எங்க இருக்காரு தெரியுமா? நீ இருக்கியான்னு தெரியுமானா எதுவுமே தெரியாதே. அப்ப அது என்ன மாதிரி ஒரு நிலைனா அதுதான் நம்மளுடைய உண்மையான நிலைன்றாரு ரமண மகரிஷி. அத்தகைய நிலையை கொடுக்கறதுக்கு தான் பாபா வந்திருக்கார். பாபாவோட விஷயத்துக்கு வருவோம், சரிங்களா? அப்படிப்பட்ட பாபா கோடு நம்ம பந்தம் வச்சிருக்கோம். நம்ம வச்சிருக்கல, பாபா ரிணானுபந்தம் மூலமா கோடான கோடி பேர்களுடைய வாழ்க்கையில தன்னை சம்பந்தப்படுத்திக்கிட்டார். நம்ம ஒன்றும் அவர்கிட்ட போய் எனக்கு குரு வேணும், எனக்கு இந்த சத்தியத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய குரு வேணும், எனக்கு நல்லறிவு கொடுக்கக்கூடிய குரு வேணும்னு நம்ம கேட்கல, நம்ம கேட்கவே இல்லை. ஆனால் அவராக உள்ள வாண்டடா உள்ள நம்மளை அறியாமலே நம்மளை ஆட்கொண்டு, நான் போன லைவ்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, எத்தனையோ பக்தர்களை வாண்டடா பிடிச்சி இழுத்து அவங்களுடைய குடும்ப நலன்கள்லாம் தானே முன் போய் செஞ்சு அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா ஒரு தாயை போல ஒரு தந்தையை போல ஒரு உற்றார் சொந்த பந்தம்லாம் செய்யாதது எல்லாத்தையும் கூட அவர் செய்கிறார். அப்படின்னா அந்த சுவாமி எப்பேற்பட்ட சுவாமியா இருப்பார்? அப்ப அந்த சுவாமி தானே நம்ம சுவாமி. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடியது என்னங்கிறத
நமக்கு காட்டி கொடுக்க வந்தவர் நம்ம பாபா. நமக்குள்ள ஒன்று இருக்கு, அழியாத ஒரு சொத்து இருக்கு, அழியாத ஒரு நிதி இருக்கு. அந்த நிதியை காட்டி கொடுக்க வந்தவர் குருநாதர். அப்படிப்பட்ட பாபாவை வணங்கக்கூடிய எண்ணற்ற பக்தர்கள் இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, என்னன்னா என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, சாய்ராம் பாபாவை நான் ஆரம்ப காலத்துல வணங்கினா மாதிரி இப்ப என்னால வணங்க முடியல, என்னை விட்டு பாபா எங்கேயோ தூரமா போனா மாதிரி இருக்கு, என்னால சச்சரித்திரம் பாராயணம் பண்ண முடியல, என்னால 4 வேளை ஆரத்தி எடுக்க முடியல, என்னால பாபா கோயிலுக்கு போக முடியல, சவணமஞ்சரி படிக்க முடியல, என்னால பாபாவையே பூர்ணமா நினைக்கவே முடியல சாய்ராம் அப்படின்னு சொல்றாங்க. என்னால பாபாவை நினைக்கவே முடியல, பாபாவை நான் மறந்துட்டேனோன்னு நினைப்பா இருக்கு, பாபா விட்டுட்டு வேற எங்கெங்கயோ போற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அப்போ வாஸ்தவத்தில் அது உண்மையா அப்படின்னா அது உண்மை இல்லவே இல்லை. பாபாவுக்கும் நமக்கும் எப்படிப்பட்ட சொந்தம் பந்தம் அப்படின்னா இப்படி உள்ள பந்தங்க. இதை எங்கேயாவது பிரிக்க முடியுமா? அதாவது ஒரு தீபம் எரியுதுன்னு வைங்களேன், அந்த தீபம் தீப சுடர் ரெண்டுத்தையும் பிரிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதை போல நமக்கும் பாபாவுக்கும் உள்ள பந்தம். கடல் அலை வருது, கடல் வேற கடல் அலை வேறன்னு நினைக்க முடியுமா? ரெண்டும் ஒன்று தானே. அப்ப அதை போல பாபாவுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பந்தம். இந்த கண்ணு இருக்கு இல்லையா, இந்த கண்ணுக்கு 2 மேல இமை, அது அழகா மூடி மூடி விரியுது பார்த்தீங்களா? கண்ணு பாபானா நம்ம இமை, அல்லது இந்த கண்ணு பாபா அப்படின்னா நம்ம இமை இல்லையா? நம்ம இமைனா கண்ணு பாபா. அப்ப அந்த மாதிரி ஒழிக்கவே முடியாத பந்தம் நமக்கும் பாபாவுக்கும் இருக்கு, அழிக்கவே முடியாத பந்தம் நமக்கும் பாபாவுக்கும் இருக்கும் பொழுது நம்மளை இந்த உலகத்துல விட்டுங்கிறதுல யாரா இருந்தாலும் நம்ம கூட இருக்கக்கூடிய சுவாமிய யாராலையுமே பிரிக்க முடியாது. அது இல்லைன்னா நம்ம இல்லை, நம்ம இல்லைன்னா அதுவே இல்லை. நானின்றி நீ இல்லை, நீரின்றி நான் இல்லை அப்படின்றார் ஒரு பாட்டு, ஒரு சுவாமி பாடுறார். நான் இல்லாம நீ இல்லடா கண்ணா, நீ இல்லாம நானும் இல்லடா கண்ணா. இந்த சுவாசம் இருக்கே, இந்த சுவாசத்தை நான் வாங்குறதுனாலதான் அந்த சுவாசமே நீதானே, இந்த பேசக்கூடிய பேச்சாற்றல் நீதானே, கேட்கக்கூடிய அந்த ஆற்றல் நீதானே, உள்ளுக்குள்ள ஹிருதயமா துடிக்கிறிய அது நீதானே, எனக்குள்ள சரீரம் முழுக்க இந்த 2 கை இப்படி நான் தூக்குறனே அது உன் கிருப்பை இல்லாம தூக்க முடியுமா? பேசக்கூடிய பேச்சு திறன் இது எங்கிருந்து வருது? இது எல்லாம் உன்னுடைய கருணை இல்லையா? அப்படின்றது வேதாந்திகள் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் வாஸ்தவத்துல அந்த சுவாமிக்கும் நமக்கும் இடையில எதுவுமே கிடையாது. இந்த பிரபஞ்ச ஸ்வரூபமா பாபா இருக்கார், அவருடைய திவலையா நம்ம இருக்கோம், அவருடைய தேஜஸான ஒரு ஒளி ஸ்வரூபமா நம்ம இருக்கோம். சூரியன் வேறு, சூரியனுடைய ஒளி கிரகணங்கள் வேறு இல்லை, சந்திரன் வேறு, சந்திரனுடைய ஒளி கிரகணங்கள் வேறு இல்லாததை போல சாயி பரமாத்ம சுரூபம்னா நம்ம எல்லாரும் ஜீவாத்ம சுரூபம். புரியுதுங்களா சொல்ல வர்றது? சாயுக்கும் நமக்கும் துளியும் வேறுபாடு கிடையாது. சாயி பகவான் அப்படின்னா அந்த பகவான் யார் இல்லைன்னா இருக்க மாட்டான் அப்படின்னா பக்தன் இல்லைன்னா இருக்க மாட்டான். அப்ப பகவான் பரமாத்மா சாய்நாதர்னா பக்தனாகி இந்த ஜீவாத்மா தான் அவருக்கு உயிரே, வேற எதுவுமே இல்லை. நமக்கும் நம்மளையும் பாபாவையும் பிரிக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. ஆனா நான் பாபாவை மறந்துட்டேன், சச்சரித்தம் படிக்க முடியல, பாராயணம் பண்ண முடியல, இதெல்லாம் மனப்பிராந்தி. வாஸ்தவத்துல சுவாமி எங்க இருக்காருன்னா இந்த அகத்துக்குள்ள இருக்கார். இந்த அழியக்கூடிய சரீரத்துக்குள்ள அந்தராத்மாவா இருக்கார். இந்த சரீரத்துக்குள்ள மட்டும்தான் இருக்காரான்னு இல்ல, பிரபஞ்சத்துல நீங்க பார்க்கக்கூடிய சர்வத்திலையும் பாபா ஒருத்தர் தான் இருக்கார். சர்வத்திலையும் பாபா மட்டுமே இருக்கார். அதான் நான் சொன்னல, கரும்பை பார்த்தா வெள்ளத்தை பார்க்க முடியுமா? முடியாது. பழத்தை பார்த்தா அதனுடைய சுவையை டேஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது. அதை போல சர்வ ஜீவராசிகளுக்குள்ளேயும் நம்ம பார்க்கிறோம். அந்த சர்வ ஜீவராசிகளுக்குள்ள அந்தராத்மாவா இருக்கக்கூடிய சுவாமியை நம்ம பார்க்கறது இல்லை. இப்ப வாஸ்தவத்துல நான் ஏன் சொல்றேன், இந்த குடும்பத்துல நிறைய முன்னாட்டிங்க இருக்காங்க. சில பேர்லாம் ஃபோன் பண்ணி, சாய்ராம் எங்க வீட்டுல என்ன பாபா கோயிலுக்கே விட மாட்டேங்கிறாங்க, மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, பாபா பார்க்காம என்னால இருக்க முடியல, பாபாவுடைய சச்சரிதம் படிக்காம என்னால இருக்க முடியல, பாபா கோயிலுக்கு போனா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருது, அப்படிலாம் நிறைய பேர் சொல்றாங்க.
பாபா கோயிலுக்கு போக முடியலன்னா பாபா அந்த மாதிரி சங்கல்பம் பண்ணி உங்க வீட்டிலேயே வச்சிருக்காருன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்குள்ள நீங்க வீட்டை விட்டு அனுப்ப முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள ஏன் பாபா பார்க்கல? இப்ப ஒரு வீட்டில் மாமியாரோ மருமகம், ஒரு மாமியார் மருமகள், மாமியார் சொல்றாங்க அடியே நீ அந்த பாபா கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க, நான் போய் தான் ஆவேன், என் பாபா பார்க்காம என்னால் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு மருமகள் சொல்றா அப்படின்னா, அவன் நல்லா பாபாவை உணர்ந்தவள், சச்சரித்தம் படித்தவள், சவணமஞ்சரியை உயிரா நினைக்கக்கூடியவள், பாபாவையை தன் உயிரா நினைக்கக்கூடியவள், அவள் பாபான்றவர் அந்த கோயிலுக்குள்ளதான் இருக்கிறாருன்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா, அது தப்பு. அப்ப பாபான் ஸ்வரூபம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குங்கிறத உணரணும், தன் மாமியாருக்குள்ளேயும் இருக்குங்கிறத அது என்னைக்கு உணர போகுது? போகக்கூடாதுன்னு சொல்றவங்களுக்குள்ளேயும் பாபா தான் இருக்காருன்றதை என்னைக்கு உணர போறோம்? நம்ம வீட்டுக்குள்ள கணவனுக்குள்ளையும் பிள்ளைகளுக்குள்ளையும் மாமியார் மருமகன் சொந்தம் பந்தம் ஜடவஸ்துக்கு உட்பட, ஃப்ரிட்ஜி உட்பட, பாத்ரூம் உட்பட, ஜலம் உட்பட, நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரம் உட்பட சர்வத்திலையும் அந்த ஒரு சுவாமி தானே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அது நம்மளை விட்டு பிரியுமா? அதுக்கும் நமக்குள்ள பந்தம் அறுபட்டு போகுமானா அறுபட்டு போக எப்படி முடியும்? முடியாது. ஆனாலும் சில கதைகள் சொல்றேன், இன்னொரு அரை மணி நேரம். பாபாவுக்கும் நமக்கும் இந்த ஜென்மால, அதாவது நமக்கு பல பிறவி ஜென்மாவா நமக்கும் பாபாவுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. ஆனா அந்த தொடர்புகளை நம்ம மறந்துட்டோம். ஆனா அந்த தொடர்பை புதுப்பிக்கிறதுக்காக பாபா என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஜென்மாவில் நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டிருக்கார். போன பிறவியில நீ எனக்கு கூடவே இருந்த, இந்த பிறவியில நீ மறந்துட்ட என்ன, அதனால உன்னை ஞாபகப்படுத்துறதுக்காக நான் இந்த ஜென்மால உன்னை ஆட்கொண்டேன் அப்படின்றார். ஃபார் எக்ஸாம்பிள், கப்பர்டேன்னு சொல்லக்கூடிய பக்தருடைய மனைவி, அந்த அம்மாவை பத்தி பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த அம்மா கப்பர்டே மனைவி, கப்பர்டே அவங்களுடைய குழந்தை, அந்த 3 பேரும் சிடியில் இருக்காங்க. ஒரு முறை கப்பர்டேன்னு சொல்லக்கூடிய அவருடைய குழந்தைக்கு பிளேக் வியாதி வந்துடும். அந்த பிளேக் வியாதியை பாபா என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய இந்த 2 அக்குள்குள்ள வாங்கிக்கிட்டு கட்டிக்கிட்டு பெருசா இருக்கும், அதை வாங்கிக்கிட்டு பெருசாயிடும். அப்ப பாபா சொல்வாரு, என்னுடைய அடியார்களுடைய வலி வேதனைகளை நான் தான் தாங்குறேன் அப்படின்னு பாபா சொல்றார். அப்ப அந்த கப்பர்டேவுடைய மகனுடைய பிளேக் நோயை பாபா தனக்குள்ள வாங்கிக்கிட்ட லீல ஒன்று படிச்சிருப்பீங்க. அதை காட்டிலும் கப்பர்டே 4 மாசம் சிறுடியில் இருந்தார். ஆனா கப்பர்டேவுடைய மனைவி 7 மாசம் சிறுடியில் இருந்திருக்காங்க. அப்ப அந்த 7 மாசத்துல பாபாவுக்கு டெய்லி நைவேத்தியம் பண்ணி கொடுத்து பாபா சாப்பிடாம தான் சாப்பிடவே மாட்டாங்க கப்பர்டேவோட மனைவி. அப்படி இருக்கிற பட்சத்துல கப்பர்டேவுடைய மனைவி ஒரு முறை பாபாவுக்கு விதவிதமா சமைச்சு கொண்டு போய் பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு போறாங்க. அந்த அம்மாவை பார்த்த உடனே பாபா, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பாபாவுக்கு முன்னாடி வட பாயசத்துலேருந்து, பச்சனத்துலேருந்து, பழங்கள்லேருந்து, பீடாலேருந்து எல்லாம் வச்சிருக்காங்க, ஒன்றை தொடலை. ஆனா அந்த கப்பர்டேன்னு சொல்லக்கூடிய மனைவி வந்த உடனே டபார்னு ஏந்திரிச்சாரு, போய் உட்கார்ந்தாரு, அந்த அம்மா என்ன கொடுத்தாங்களோ சாப்பிட்டாரு. இதை பார்த்த ஷியாமாவுக்கு கோவம் வந்துட்டு, என்ன பாபா இப்படி பண்ற, உனக்கு முன்னாடி நிறைய பேர் வச்சிருக்காங்க, அதெல்லாம் சாப்பிடாம அந்த அம்மா மட்டும் ஸ்பெஷலா உனக்கு நீ பண்றது எனக்கு பிடிக்கல பாபா, எனக்கு அர்த்தம் சொல்லியே ஆகணும், நீ சொல்லு, ஏன் நீ இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு கேட்கும் பொழுது பாபா சொல்றாராம், எனக்கு பழைய ஞாபகம் வந்துட்டு ஷியாமா, ஒரு பிறவியில இவ அதாவது கப்பர்டேன்கிட்ட அந்த மனைவியை பத்தி ஷியாமா கிட்ட நிறைய பக்தர்கள்ட்ட சொல்றாரு. ஒரு பிறவியில அவள் பசுமாடா இருந்தா, மறுபிறவியில தோட்டக்காரன் வீட்டுல பொண்ணா பிறந்தா, அதுக்கு அடுத்த பிறவியில சத்திரிய குடும்பத்துல பிறந்தா, அதுக்கப்புறம் வணிகருடைய வீட்டுல பிறந்தா, இப்ப பிராமண குடும்பத்துல பிறந்திருக்கா. இப்ப அவளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப முன்ஜென்ம ஞாபகம் வந்துட்டு, அதனால அவளுடைய பிரியம் நான் அதை வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்படின்னா ஜென்மாவா அந்த கப்பர்டேன்னு சொல்லக்கூடிய மனைவி கூட தான் பாபா பயணம் பண்றாருலாம் கிடையாது. நம்ம கூடயும் ஜென்மாவா வந்துகிட்டு தான் இருக்கார். உங்களை எக்ஸாம்பிள் சொன்னா ட்ரெயின்னு வைங்களேன், S1 S2 S3 S4 ஏசி கோச்சி இன்ஜின் வரைக்கும் இருக்குன்னு வைங்களேன். ஒவ்வொரு பெட்டியுமே ஒரு ஜென்மா.
ஒரு பெட்டியுமே ஒரு ஜென்மா. புரியுதுங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் பாபா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெட்டியில் நான் இருக்கேன்னு வைங்களேன், ஒரு பெட்டியில் வேற ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வைங்களேன். பாபா என்ன பண்ணுவேன்னா, நடுவுக்குள்ளே போயிட்டு எந்த பெட்டியில் வேணாலும் போயிட்டு வரலாம் கடைசி வரைக்கும் அந்த ட்ரெயின் உள்ள. அதை போல் பாபா ஒவ்வொருத்தருடைய ஜென்மாக்குள்ளேயும் வந்து போகலாம். அப்படிப்பட்ட ஒரு கிருப்பை சாய்நாதருக்கு, குருநாதருக்கு மட்டும்தான் இருக்கு. ஒவ்வொரு பெட்டிக்குள்ளையும், அதாவது நமக்கு ஜென்மாக்குள்ளைய வந்து நம்மளுடைய பாரத்தை எல்லாம் அவர் சுமக்கிறார், நம்மளுடைய வலி வேதனைகள் எல்லாம் அவர் சுமக்கிறார். ஆனா நம்ம சுமக்கிற மாதிரி நமக்கு தெரியுது, ஆனா வாஸ்தவத்துல உண்மையை உணர்ந்தா நம்ம சுமக்கவே இல்லை. அதை பாபா தான் அத்தனை சுமைகளையும் சுமக்கிறார். நிறைய பேருக்கு இந்த துன்பம் தாங்க முடியல, வலி வேதனை தாங்க முடியல, பாபா எங்களை இப்படி சோதிக்கிறாரு, பாபாவுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையாலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. வாஸ்தவத்துல பாபான்னு சொல்லக்கூடியவர் நமக்குள்ள இல்லை அப்படின்னா நம்மளே இல்லையே, அதை யாரும் உணர்றதே இல்லை. அப்படி இந்த கப்பர்டேன்னு சொல்லக்கூடிய மனைவியினுடைய விவகாரத்துல பாபா எத்தனை ஜென்மாவா அந்த அன்னை கூட பயணம் பண்ணியிருக்காரத போல நம்ம கூடயும் விடாம பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். ஒரு ஜீவன் மேல பாபாவுடைய ஒரு ஜீவன் மேல இப்ப ஆடியோ எல்லாம் கரெக்டா வருதா? அது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஒரு ஜீவன் மேல வந்து பாபாவுடைய திருஷ்டி பட்டுட்டு அவர் வந்து பார்த்துட்டாருன்னு வைங்களேன், அந்த ஜீவனை கடை தேராம விடவே மாட்டார். அந்த ஜீவனை கடை தேராம விடவே மாட்டார். அதுதான் அவருடைய பெரிய ப்ராசஸே. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பின்னாடியே தொடர்ந்து வந்து மோட்சகதியை கொடுக்காம அவர் விடவே மாட்டார், தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பார். அதை போல நமக்கும் பாபாவுக்கும் எப்படிப்பட்ட பந்தம் இருக்கணும் அப்படின்னா, ராதா கிருஷ்ணமாயி அம்மா பாபா மேல பக்தி பண்ணி பந்தம் வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த அன்பு பாசம், அதை போல நமக்கு அந்த பக்தி இருக்கணும். ராதா கிருஷ்ண சுவாமிகள் மாதிரி பந்தம் இருக்கணும். நரசிம்ம சுவாமிகள் காட்டின பக்தி மாதிரி நம்மளுடைய பக்தி இருக்கணும். மேற்கொண்டு சிவனேசன் சுவாமிகள் மாதிரி நம்ம பக்தி இப்படி இருக்கணும். நம்மளுடைய பக்திலாம் எப்படி இருக்கு அப்படின்னா, பாபா சொன்னார் இல்லையா, பாபா கோடிக்கணக்கான பேர் உங்ககிட்ட வராங்களே, எல்லாருக்கும் கிருப்பை கிடைக்குதா அப்படின்னா பாபா சொல்றாரு இல்லையா, என்ன சொல்றாரு, இந்த பூத்து இருக்கக்கூடிய அதாவது எதுக்க இருக்கக்கூடிய மாமரத்தை பாரு, எல்லா பூவுமே அறுவடையாச்சுன்னா அது எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் அப்படி அறுவடை ஆகுதான்ங்கிறார். அப்போ ஏதோ ஒரு புயலோ காத்தோ அடிச்சா எல்லா பூவும் பிஞ்சாகிறது இல்லை, எல்லா பிஞ்சும் காயாகிறது இல்லை, எல்லா காயும் பழமாகிறதும் இல்லை. அதை போல நம்மளுடைய வாழ்க்கையில பாபா கிட்ட வரக்கூடிய கோடிக்கணக்கான பேர்ல எல்லாருடைய வாழ்க்கையிலையும் புயல் வரும், சுனாமி வரும், இன்பம் வரும், துன்பம் வரும், எல்லாம் வரும். ஆனா கடைசி வரைக்கும் யார் பாபான்னு சொல்லக்கூடிய அந்த பரமாத்ம ஸ்வரூப்புடைய திருவடியை பிடித்து கொண்டு பயணம் பண்றார்களோ அவங்களுடைய வாழ்க்கை தான் தன்னுடைய லட்சியத்தை அடையும். அதாவது பழமா மாறும். அந்த பழத்தை பாபா அழகா எடுத்து சாப்பிடுவார். முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா சொல்ல வர்றது? அப்ப நம்மளுடைய பக்தியும் நம்மளுடைய அன்பும் நம்மளுடைய பாசமும் இப்படி நெருக்கம் உள்ளதா இருக்கணும். பாபா கிட்ட இப்படி நெருக்கம் உள்ளதா இருக்கணும். அப்படிங்களா? அப்படி நெருக்கம் உள்ளதா இருந்தா தான் நமக்கும் பாபாவுக்கும் உள்ள இருக்கக்கூடிய ருணானுபந்தம் கண்டினியூட்டி ஆகும். அப்படி கண்டினியூட்டி ஆகல, சரியாவே ஆகல அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் ஆட்டுக்கதை தெரியும். பாபா கூடவே இருக்கக்கூடிய 2 அண்ணன் தம்பி, பாபா உயிரோடு இருக்கும் பொழுது பாபா கோடு வாழ்ந்த 2 அண்ணன் தம்பி கடைசியில என்ன பண்ணாங்க, பாபான்னு சொல்லக்கூடிய அந்த பரமாத்ம ரூபம் கூடவே இருக்குங்கிறதையும் மறந்து அப்படிப்பட்ட சொரூபத்தோட நம்மளுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணி சரணாகதி ஆகி அவரையே சதா நினைத்து கொண்டு அவரை அடையணுங்கிற லட்சியத்தை விட்டு தவறி பணத்துக்கும் காசுக்கும் சொத்துக்கும் பத்துக்கும் ஆசைப்பட்டு 2 அண்ணன் தம்பியும் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. அடிச்சுக்கிட்டு சாகும் பொழுது மாறாத பிறவியில 2 பேருக்கு ஆட்டுடைய பிறவி கிடைக்குது. அப்படி ஆட்டு பிறவியா கிடைக்கும் பொழுதுதான் பாபாவுடைய எதுக்கு அந்த 2 ஆட்டு மந்தையில் அந்த 2 ஆட்டை பாபாவை கண்டுபிடிச்சி அரவணைச்சி முத்தம் கொடுத்து பருப்பு வாங்கி கொடுத்தார். நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க சச்சரிதத்துல. அப்ப
அப்படி இருக்குதுன்னா நம்ம எவ்வளோ பிரயோஜனப்படுத்திக்கணும். அதே மாதிரி ஆடா பிறக்கணுமா நம்ம எல்லாரும்? அவங்க அந்த ஆட்டுக்குட்டியா பிறந்தாங்களே அந்த 2 அண்ணன் தம்பிங்க, கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தா பாபான்னு சொல்லக்கூடிய சுவாமி நமக்கு கிடைச்சிருக்காரு, அவருடைய திருவடியை கெட்டியமா இப்படி இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு வாழ்க்கை லட்சியத்தை அடையணுங்கிறத பத்தி அவங்க யோசிக்கவே இல்லையே. இந்த உலக விஷயத்த அவர்கிட்டேருந்து பெற்றா. அவரை கொஞ்சம் நல்லா பாருங்களேங்க, பாபாவை என்னங்க இருக்கு அவர்கிட்ட. பிக்ஷை வேணும்னா 4 பேர் வீட்டுக்கு வாங்குறாரு. ஒரு பாலடைஞ்சு போன மசூதியில வாழ்ந்தவர். மேற்கொண்டு அவர்கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஆனா அவர் தான் ராஜா. அவருடைய சொரூபத்தை பாருங்க, ஒண்ணுமே இல்லாத ஆண்டி மாதிரி இருக்கார். ஆனா அவர் மகாராஜா. எப்படி? அவர் தான் பரமாத்மா சொரூபமா எளிமையான கோலத்தோட வந்திருக்கார். எதுக்காக? நமக்காக வந்திருக்கார் இல்லையா? அப்ப நம்ம போய் என்ன பண்ணணும்? இது அதாவது பாபாவுடைய இந்த மனுஷ வடிவத்தை பார்த்தோ, அவருடைய நடை உடை பாவனையை பார்த்தோ, அவர் இன்ன ஜாதி, அவர் இன்ன மதம், இவர் இந்துவா பிறந்தாரு, முஸ்லிமா வளர்ந்தாரு, அதுக்கப்புறம் என்ன, அவர் பசிக்குதுன்னு 4 வீட்டில் போய் சோறு வாங்கி சாப்பிடுவார், இதெல்லாம் விட்டுடுங்க. இதெல்லாம் பார்த்து ஏமாந்துருவோம் நம்ம. ஆனா அது ஒரு பழுத்த பழம். அந்த பழுத்த பழத்தை நம்ம சாப்பிட பார்க்கணும். அது எங்க பிறந்தது, எங்க வளர்ந்தது, யாருக்கு பிறந்தது, எங்க வளர்ந்தது, என்ன படிச்சுது, இப்படி இது நிக்குது, இதெல்லாம் பத்தி ஆராய்ச்சி பண்ணோம்னா நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அதை போல பாபாவை ஆராய்வதை விட்டுட்டு பாபான்னு சொல்லக்கூடிய அந்த திருவடியை கெட்டியமா பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ராதா கிருஷ்ணமாயி அம்மாவுக்கு என்ன நிலை கிடைச்சதோ அதே நிலை நமக்கு கிடைக்கும். அவங்க எப்படி பக்தி பண்ணாங்களோ அதை பார்த்து நம்மளும் பக்தி பண்ணோம்னா நமக்கு அந்த கதி கிடைக்கும். நரசிம்ம சுவாமிகள் எத்தகைய பக்தி கொண்டு இந்த உலகளாவிய எல்லா மாநிலங்களும் இந்த நாட்டுக்கே பாபாவை பத்தி பிரச்சாரம் பண்ணாரு. அத்தகைய உயர்ந்த பதவி நமக்கும் கிடைக்கும். என்ன ஒண்ணு அப்படின்னா, அவங்கள போல நம்ம இல்லை. நம்மளாம் எப்படி இருக்கோம்னா, இந்த ஆட்டுக்கதை கேள்விப்பட்டோம்ல, இந்த 2 மனுஷங்க அடிச்சுக்கிட்டானுங்கல்ல, குணாதிசயம், அந்த காமம் இல்லை, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இது எல்லாமே பாபா கிட்ட போயும் அதை அர்ப்பணிக்காம அப்படியே பாபா கிட்ட இருந்து லாபத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு எதை அடையணுமோ அதை அடையாம, எதை உண்மையா அவர்கிட்ட கேட்கணுமோ அதை கேட்காம, எதை உண்மையா அதை தரிசிக்கணுமோ அதை தரிசிக்காம நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்தோமே. பாபா சொல்றார் இல்லையா, என்னுடைய கருவூல நல்லா நிறைஞ்சிருக்கு, யார் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன், ஆனா நான் கொடுக்கறத அவன் வாங்கிக்கிறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கான்ங்கிறத நான் பார்ப்பேன்றார் பாபா. நம்ம கேட்கக்கூடிய ஒன்னொன்னையும் பாபா கொடுக்க தயார், எடுத்து வச்சுட்டார், டிக்ளர். ஆனா அதை வாங்கிக்கிற அளவுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குங்கிறத பாபா இப்படி வச்சு பார்த்துட்டு இருக்கார். இவனுக்கு என்ன தகுதி இருக்கு, இவன் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறானே, இவனுக்கு அந்த நாலேஜே இல்லையே, இவனை நான் வேற ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இவன் டாக்டர் ஆகணும்னு நினைச்சுட்டு இருக்கானே அப்படின்ற ஒரு நிலை. சொல்றது புரியுதுங்களா? அப்ப அந்த சுவாமியோடைய அந்த திருவடி, அந்த சுவாமி மேல காட்டக்கூடிய அந்த அன்பு, இது எதுவுமே நம்மளை விட்டு பிரியவே பிரிய. நம்ம எத்தனை ஜென்மா எடுத்தாலும் நம்மளை பாபா பின் தொடர்ந்துகிட்டு தான் இருப்பார். நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்றதை தான் இப்ப நான் உங்களுக்கு இந்த ஆட்டுக்கதை, இன்னும் தவக்கலை பாம்பு கதை சொன்னா இன்னும் அதிகம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வீரபத்ரப்பா, சனபசப்பா, அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்க? அதாவது முதல் பிறவியில சிவபக்தியினுடைய கணவனா அந்த கஞ்சன் இருந்தான். அந்த கஞ்சன் இருந்தான். அந்த கஞ்சன் டுப்பிக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு விதவை கிட்டேந்து அந்த அம்மாவை ஏமாத்தி இந்த நிலத்தை வாங்கினா, இடி வந்துச்சு, பிறவி மாறினாங்க. மறாவது பிறவியில வீரபத்ரப்பா, சன்னபசப்பா, கௌரி 3 பேரும் திரும்பவும் பிறவி எடுத்தாங்க. அந்த பிறவி எடுத்த பிறகும் 3 பேருக்குள்ளேயும் சண்டை, கௌரிக்குள்ளேயும் சண்டை, வீரபத்ரப்பாக்குள்ளேயும் சண்டை, சனபாசுக்குள்ளேயும் சண்டை. அப்பையும் பாபா அங்க இருக்கார். அப்பையும் பாபாவை உணரல. பாபா கூடவே இருந்திருக்காங்க, பாபா போய் தரிசனம்லாம் பண்ணியிருக்காங்க. அப்பையும் பாபா உணரல. அதுக்கு முன் ஜென்மாலையும் பாபா பார்த்துருக்காங்க, உணரல. 2வது ஜென்மாலையும் பாபா பார்த்துருக்காங்க, உணரல. கடைசியில என்னாச்சுன்னா வீரபத்ரப்பாக்கும் சனபசப்பாக்கும் சண்டை வந்தது. வீரபத்ரப்பா பாம்பு மாதிரி சீர்னா, சனபசப்பா தவளை மாதிரி பயந்தான். கடைசியில சனபசப்பா நேரா போய் பாபாவோட காலில் விழுந்து, குருநாதா என்ன நீதான்ப்பா ரட்சிக்கணும், எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்குன்னு சொன்ன உடனே, நான் உன்னை ரட்சணை பண்றேன், உன்னை காப்பாத்துறேன், எத்தனை ஜென்மா எடுத்தாலும் உன்னை ரட்சணை பண்ணுவேன்னு சொன்னார். கடைசியில
பாம்பாவும் தவளையாவும் மாறின பிறகு வீரபத்ரப்பாகிய பாம்பு சனப்பசபாகிய தவளைய சாப்பிடுற க்ஷணத்துல போய் காப்பாத்தினாரா இல்லையா? அப்ப ஜென்மாவா வராரா இல்லையா? பின்தொடர்ந்து, யாரை பின்தொடர்ந்து? நம்மளை பின்தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கார். அவருக்கு ஒரே லட்சியம், நம்ம முன்னேறணும். எதுல முன்னேறணும்? உலக விஷயத்துல முன்னேற்றதில்ல, ஆத்மீக விஷயத்துல முன்னேறி ஆன்மீக சாம்ராஜ்யத்தினுடைய எல்லை அடைகிறதுங்கிறது தான் பாபாவுடைய லட்சியமே தவிர நம்ம கோடீஸ்வரன் ஆக்கி அவருக்கு என்ன லாபம்? நமக்கு பணம், காசு, சொத்து, பத்து, பங்களா, கார் இதெல்லாம் கொடுத்து அவருக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் கிடையாது. நம்ம ஆசைப்படுறோமேன்றதுக்காக ஒரு குழந்தை கடத்துற போதுன்னா எனக்கு குச்சி மிட்டாய் வேணும், குருவி ரொட்டி வேணும், எனக்கு பளிங்கு வேணும், எனக்கு கிட்டிப்பில் வேணும்னு ஆசைப்படுமே. அதை போல நம்ம இந்த மனுஷ ஜென்மா எடுத்தோம், எனக்கு நிலம் வேணும், எனக்கு பொண்ணு வேணும், எனக்கு பொருள் வேணும், எனக்கு நல்ல பங்களா வேணும், எனக்கு காரு வேணும், வண்டி வேணும், வாகனம் வேணும்னு நம்ம கேட்குறோமே சின்ன குழந்தைய போல. அதனால அந்த தாயான அந்த பரமாத்ம சுரூபம் சேயான நம்ம எல்லாருக்கும் நம்ம கேட்கறது எல்லாத்தையும் நடத்தி வைக்கிற மாதிரி நடத்தி வச்சு நமக்குள்ளேயே நம்மளை அறியாம புகுந்து கொண்டு நம்மளை அப்படியே ஆட்கொண்டு அப்படியே நம்ம மேல தோல் மேல கையை போட்டு ஆன்மீக ஊசையை சொருவிடுறார் பாபா. ஊசையை சொருவிட்டாருன்னு வைங்களேன், இந்த உலக விஷயம் எதுவுமே நம்ம மனசுக்கு வராது. சாய்நாதரை தவிர்த்து வேற எதுவுமே நம்ம மனசு ஈடுபடாது. அப்ப நம்ம பாபாவோடு பந்தம் கொண்டு இருக்கோம், பாபா நம்ம கூட பந்தம் கொண்டு இருக்கார். இந்த பந்தம் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அருந்து போகவே போகாது. நம்ம பாபாவை மறந்துடலாம், பாபாவை நினைக்காமலே இருந்துடலாம். ஆனா ஒரு க்ஷணம் கூட பாபா நம்மளை நினைக்காம இருந்ததே கிடையாது. ஒவ்வொரு க்ஷணங்க சாப்பிட்டானா, தூங்குனானா, இப்படி அவன் வாழ்க்கையில எதிர்காலத்தில் இப்படிலாம் கஷ்டம் வரப்போகுது, அவன் எப்படில இதெல்லாம் தாங்கிக்க போறான் அப்படின்னு நம்ம கவலைப்படுறதுக்கு முன்னாடி முதல்ல கவலைப்படுற மனுஷனே அந்த சுவாமி தாங்க. நம்ம கவலைப்படுறதுக்கு முன்னாடியே நம்மளை நினைச்சு 2 சொட்டு கண்ணீர் விடக்கூடிய சுவாமி நம்ம குருநாதர். புரியுதுங்களா? அது மட்டுமா, நிறைய சொல்லலாம். பாபாவோடு ரிணானுபந்தத்துல ஒரு நல்ல பக்தர், அவர் பேர் தேவ் பாபா அப்படின்னு சொல்லக்கூடியவர். நீங்க எல்லாரும் திருஞான சம்பந்தரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது பால் கொடுக்கல, சாட்சாத் அந்த பார்வதியே பால் கொடுத்தா, அதனால திருஞான சம்பந்தர்னு பேர் வந்தது. அத போல தப்போல்கர், சாயி சச்சரிதத்தினுடைய தப்போல்கர், அவருக்கு ஒரு மகள், அந்த மகளுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அந்த அம்மா பெத்த புள்ளைக்கு பால் கொடுக்கல, பயந்துட்டாலாம் அந்த குழந்தைய பார்த்து. ஏன்னா அது தெய்வாம்சம் கொண்ட குழந்தை. அந்த குழந்தை லைட்டா பயத்தை காட்டி விட்டுட்டு, ஏன்னா பாபாட்ட போகணுன்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு. சின்ன பிஞ்சு குழந்தைலே, அது தெய்வீக புருஷர், அந்த தெய்வ பாபான்னு சொல்லக்கூடிய குழந்தை. அந்த குழந்தைய தொடுறதுக்கு பயமா அந்த பெத்தவளுக்கு. அந்த பெத்த குழந்தைய எடுத்துக்கிட்டு தப்போல்கர், ஹேமாந்த் பந்த், இந்த சச்சரித்த நூல் ஆசிரியர் எழுதினவர், நேரம் பாபாட்ட கொண்டு போய், பாபா இந்த குழந்தைய பார்த்தாலே என் பொண்ணு பயப்படுறா, பால் கூட கொடுக்க மாட்டேங்கிறா, பாபா நீதான் பாபா ரட்சணை பண்ணணுன்றதுக்கு பாபா என்ன தெரியுமா பண்ணாரு? இந்த கட்டை விரல் இருக்கு பாருங்க, இந்த கட்டை விரலை அந்த குழந்தையினுடைய வாயில வச்சாராம், பால் வந்தது. பாபா அவருடைய திருவடையிலேருந்து கங்கா யமுனா வந்ததை கேள்விப்பட்டிருப்பீங்க. பாபா அவனுடைய கை கட்டை விரல்லேருந்து பால் குடிச்சு அந்த குழந்தை பெரிய மகானாட்சி தெரியுமா? யாருக்காவது படிச்சிருக்கீங்களா இது வரைக்கும்? அப்ப பாபா கூட எத்தகைய சம்பந்தம், எத்தகைய பந்தம், எத்தகைய அன்பு பாசம் கொண்டிருந்தா அந்த குழந்தைக்கு அத்தகைய பாக்கியம் கிடைச்சிருக்கும். இந்த பாக்கியம் பாபா கூட இருந்த அந்த அண்ணன் தம்பிக்கு கிடைக்கலையே, பாபா கூட இருந்த அந்த அண்ணன் தம்பிக்கு கிடைக்கலையே, பாபா கூட இருந்த வீரபத்ரபாக்கு கிடைக்கலையே, சனபசபாக்கு கிடைக்கலையே. இப்ப சொல்லுங்க, நம்ம வீரபத்ரபா சனபசபா மாதிரியோ அந்த அண்ணன் தம்பி மாதிரி இருக்கணுமா, அல்லது மகள் சால்பதி மாதிரியோ ராதா கிருஷ்ணமயம்மா மாதிரியோ நரசிம்ம சுவாமிகள் மாதிரியோ இருக்கணுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ராதா கிருஷ்ணமயம்மா மாறியோ, நரசிம்ம சுவாமிகள் மாறியோ, சிவனேசன் சுவாமிகள் மாறியோ நம்ம பாபா கிட்ட பந்தம் கொண்டு அன்பு கொண்டு உண்மைத்தன்மையோட அவர்கிட்ட இருந்தா நமக்கு நல்ல கதி கிடைக்கும். ஆனா வீரபத்ரபா மாறியோ சனபசபா மாறியோ அந்த 2 அடிச்சுக்கிட்டு இறந்து ஆட்டுக்குட்டியா பிறந்த அண்ணன் தம்பிகளை போல பாபா கூட இருந்தும் நம்மளுடைய கெட்ட குணங்களை நம்ம திருத்திக்காம உண்மைத்தன்மையோட பாபா கிட்ட இல்லாம பாபா கிட்ட பக்தி பண்றேன்னு ஏமாத்தி நம்ம நடிச்சோம் அப்படின்னா ஒரு லாபமும் இல்லை, ஒரு லாபமும் இல்லை. பாபாவை கும்பிடலாம்,
பாபாவுடைய வீட்டில் சொருப்பத்தை வச்சுக்கலாம், பாபாவுக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணலாம், பாபாவுடைய ஞாபகார்த்தமாக வீடு ஃபுல்லாக பாத்ரூமை தவிர எல்லா இடத்துலையும் பாபாவுடைய ஃபோட்டோ ஒட்டி வைக்கலாம். என்ன வீட்டில் பெரிய டிவியில் பாபாவுடைய ஆரத்தியை இப்படி கண்ணு கொட்டாமல் பார்க்கலாம். மேற்கொண்டு என்ன, வீட்டை விட்டு வெளில போனால் வண்டியில் இருக்கிற கீ செயின் கூட பாபா வச்சுக்கலாம், வண்டியில் ஃப்ரண்ட் பேக்கில் பாபா ஸ்டிக்கர் கூட ஒட்டிக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு விஷயம் இருந்தால் தான் அது எல்லாமே சக்சஸ். என்னன்னா, பாபாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்றோமா, பாபாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்றோமாங்கிறது தான் சத்தியம். பாபாவை நான் பார்க்கணும், பாபா கூட நான் பேசணும், அந்த சுவாமி இந்த 2 கண்களால் தரிசிக்கணும், பாபாவுடைய நாமத்தை சொல்லணும், சச்சரத்தை படிக்கணும், பாபா பாபான்னு நம்ம சொல்றோம். நம்ம பாபாவை பார்க்க ஆசைப்படுறோம். ஆனா பாபா நம்மளை பார்க்குற மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்றோமா? நம்ம பாபாவை நோக்கி போறோம். என்ன, நம்ம எல்லாரும் பாபாவை நோக்கி பயணம் பண்றோம், பாபா பாபான்னு பேசுறோம், போறோம் வரோம், அப்படி பண்றோம் இப்படி பண்றோம். அதெல்லாம் உண்மையா உண்மை இல்லையாங்கிறதெல்லாம் அந்த ஆத்மாவுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. நம்ம உண்மையா பக்தி பண்றோமா இல்லையாங்கிறது சுற்றி இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பண்றது வேஸ்ட். நம்ம உண்மையான பக்தி தான் பண்றோமா அப்படின்னா அது நம்மளுடைய ஆத்மாவுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அந்த ரகசியம் அது வேற யாருக்கும் தெரியாது. அப்படி நம்ம பாபாவை பார்க்கறத காட்டிலும் பாபா பார்க்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழணும். அப்படி வாழ்ந்தாதான் அது உண்மையான பக்தியாகும். சொல்றது புரியுதுங்களா? அந்த மாதிரி நிறைய இருக்கு. பாபாவுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த ருணானுபந்தத்தை நம்ம ஒவ்வொரு ஜென்மாவும் அடுத்த ஜென்மா நமக்கு உண்டா இல்லையா, இதே மனுஷ பிறவி கிடைக்குமா, இல்லை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணாதிசயத்தினால திரும்பவும் நம்ம எருமமாடாவோ ஒரு ஓனானாவோ இல்லை ஒரு பன்னியாவோ இல்லை ஏதோ மிருகங்களாவோ இல்லை தாவரங்களாவோ பிறப்போமான்னு நமக்கு தெரியாது. பாபா கண்ணா நல்லா தெரியும். ஏன்னா அடித்து கொண்டு இறந்து போன அந்த 2 பேருடைய பிறவி என்னன்றது பாபாவுக்கு தெரியும். என்ன, ஒருத்தனை அடிச்சு பாம்பாவும் தவளையா பிறந்தவனுடைய பிறவி அடுத்த ஜென்மால அவன் என்னவா பிறப்பானுங்கிறது பாபாவுக்கு தெரியும். அதை போல இந்த சரவணன்கிறவர் அடுத்த பிறவி இவருக்கு இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது, பாபாவுக்கு தான் தெரியும். அதை போல இந்த லைவை கேட்கக்கூடிய ஒத்தத்தரும் உங்களுக்கு அடுத்த ஜென்மா என்னன்றது உங்களுக்கு தெரியுமானா தெரியாது. அப்ப உள்ள தூய்மை இருந்தா, மனதில் தூய்மை ஸ்படிகம் மாதிரி ஒரு கருணை அன்பு இது இருந்தா பாபா உள்ள குடிகொண்டிருக்காருன்னு அர்த்தம். அப்ப உள்ள தூய்மை இல்லையா, நிறைய படிக்கிறோம் ஆனா மனசு சுத்தமாக மாட்டேங்குது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இந்த 6 கெட்ட குணாதிசயங்களை என்ன படாத பாடுபடுத்துது. பாபாவை ஒரு நிமிஷம் கூட என்ன நினைக்கவே விட மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்ப உள்ளம் தூய்மை இல்லை தானே. அப்ப தூய்மைப்படுத்துறதுக்கு ஒரு வழி சொன்னா கேட்பீங்க இல்லையா? நல்ல விஷயத்த, அதாவது ஒரு விவசாய நிலம் இருக்குன்னா அதை நல்லா உழுது பழைய செடி கொடி எல்லாத்தையும் பிடுங்கி நல்லா உழுது அதுல பயிரை நட்டா நல்ல தூய்மையான ஜலம் விட்டா அது எப்படி வளருமோ அதை போல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குப்பை, செத்தை, சாக்கடை, கண்டது நண்டது எல்லாமே போகணும்னா நல்ல விஷயத்த உள்ளுக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும். சதா நாம ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனசு அலைப்பாயுது, அது அலை பாஞ்சுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, சாயி உன் நாமத்தை விடாம சொல்லிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுங்க. ரொம்ப கேவலமான சிந்தனைகள் வந்தாலும் சரி, நல்ல நல்ல சிந்தனைகள் வந்தாலும் சரி, என்ன சிந்தனை வந்தாலும் சரி, குருநாதா இது உனக்கே அர்ப்பணம், குருநாதா இது உனக்கே அர்ப்பணம். எந்த எண்ணம் வந்தாலும், கள்ள எண்ணம் வந்தாலும் அது அப்படியே குருநாதா இந்த ஒரு எண்ணம் வந்திருக்கு, இதை உன்னுடைய திருவடிக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிச்சுட்டு நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். அப்ப இதை போல என்ன நடந்தாலும் வாழ்க்கையில, என்ன பண்ணாலும் வாழ்க்கையில குருநாதனுக்கு பிரீதியா, குருநாதனுக்கு அர்ப்பண புத்தியோட நம்ம வாழ்க்கையை அவருக்காக வாழ்ந்தோம்னா, புரியுதுங்களா? நீங்க எங்க வேலை செய்றீங்களோ அந்த வேலையை கொடுத்தது பாபான்னு நினைங்க. அந்த வேலையை திருப்தியா முழு மனசோட செய்யுங்க. அது முதலாளிக்கு செய்யறோம்னோ பணத்துக்காக செய்யறோம்னு நினைக்காம பாபாவுக்காக நான் செய்யறேன் அப்படின்னு நினைக்கணும்.
ஒருத்தர் கொத்தனார் வேலை செய்கிறாருன்னு வைங்களேன், நான் என் பாபாவுக்காக இந்த கொத்தனார் வேலை பார்க்குறேன், என் பொண்டாட்டி பிள்ளைக்காகலாம் இல்லை அப்படின்ற பாவத்தில் செய்யணும். ஒருத்தர் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறாருன்னு வைங்களேன், என் பாபா என்ன இந்த ஆஃபீஸில் உட்கார வச்சிருக்கார், நான் இந்த வேலையை பார்க்குறேன், இது பாபாவுக்கு அர்ப்பணம். இங்கே வாங்குற சம்பளம் குடும்பத்துக்காக பாபா கொடுக்குறார். அப்படி ஒன்னொன்னையும் பாபாவை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இருந்தது அப்படின்னா அது அப்படியே பாபா கிட்டவே ஐக்கியமாகும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நிறைய இருக்கு. லாலா லக்ஷ்மி சந்தன்ற ஒரு பக்தர், பாவம் அவர் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தார் மனுஷன். அவர் கனவுல போய் பாபா பெரிய படோடபத்தோல ஒரு கிழவன் சொரூபத்தில் தரிசனம் கொடுத்தார். போச்சு, லக்ஷ்மி சந்த் தூக்கமே போச்சு. யாரா அந்த தாத்தா மாதிரி வந்தாரு அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டார். தேடி ஷீடியில் இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சி அவருக்கு ஏதோ பழம் பிடிக்குமாமே அப்படின்னு அவர் போகிற வழியில கொய்யாப்பழம் வாங்கணும்னு ஆசைப்பட்டார். கொய்யாப்பழம் வாங்குறதையும் மறந்து போய் கடைசியில ஷிரடிக்கிட்ட போயிட்டார். ஆஹா, கொய்யாப்பழம் வாங்க ஆசைப்பட்டோமே, ஆனால் அந்த பழத்தை வாங்க முடியலன்னு வருத்தப்பட்டார். அந்த நேரம் பார்த்து ஒரு கிழவி ஓடி வந்து, இந்தாயா இதை கொண்டு போய் பாபாட்ட என் சார்பாக கொடுத்துருன்னு சொல்லி அப்புறம் நிறைய பழத்தை வாங்கிட்டு பாபாட்ட போனா அங்க ஒரு சந்தேகம், இந்த தாத்தா தான் கனவுல வந்தாரா, இந்த பாபா தான் கனவுல வந்தாரான்னு சந்தேகம். அப்புறம் பாபா ரயில்ல வரும்போது பஜனை பண்றான். என்ன ஆசாமி அவன், ரயில்ல வரும்போது பஜனை பண்றான், எல்லார்கிட்டையும் பாபா என்ன பத்தி கேட்கறான், கனவு உண்மையா பொய்யான்ங்கிறத யோசிக்கிறான். நேர்ல பார்த்துமா இன்னும் புரியல அப்படின்னாராம் பாபா. புரியுதுங்களா? எங்கேயோ இருக்கக்கூடிய அவரை ஏன் பாபா ஆட்கொள்ளணும்? அதான் பந்தம், உண்ணானு பந்தம். அவரை மட்டும் ஆட்கொண்டாரு. சன்னியாசி விஜயானந்த் பாவம், அவரு எங்கேயோ சன்னியாசியாகி இமயமலை மாரசோவர் போகணும்ட்டு போறாரு. போற வழியில ஷிரடிக்கு வேற வந்துட்டார். வந்த அவரை நீ இங்கே இருந்துட்டார் பாபா. என் அனுமதி இல்லாம நீ ஷிரடி விட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டார் பாபா. யாரு? சன்னியாசி விஜயானந்த. எங்கேயோ போகக்கூடிய ஒரு ஆசாமி அவர். ஆனா அவர் சாமி, ஆசாமி இல்லை. அவர் பெரிய நல்ல நிலையில இருக்கக்கூடியவர். அம்மா மேல கொஞ்சம் பாசம். அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வேற வந்துவிட்டு, இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம கிடக்குறேன்டா, நீ தான் என்ன பாருடான்னு சொல்லி பாபா கிட்ட அந்த லெட்டரை காமிச்சா நீ போக கூடாதுன்ட்டார் பாபா. ஏன்னா மறாத நாள் அவர் உயிரை விட போறாருன்னு பாபாக்கு தெரியும். ஆகையினால நீ உட்கார்ந்து லெண்டி தோட்டத்துல உட்கார்ந்து நீ பாராயணம் பண்ணு, ஞானேஸ்வரி பாகவதெல்லாம் படிக்க சொல்லிட்டார். எல்லாம் நல்லா படிச்சார். சாத்தேவாடா உட்கார்ந்தார். அப்படியே பிராணன் போயிட்டு அப்ப எங்கேயோ போனவரை கூப்பிட்டு ஷிரடி மண்ணில் தன் சன்னிதானத்துல அவருடைய உயிர் போகும்படி அவருக்கு கிருபை பண்ணி மோக்ஷ சாம்ராஜ்யத்தில் அவருக்கு ஒரு இடம் கொடுத்தாரே பாபா. அதெல்லவா பந்தம். புலி ஆல்ரெடி கடந்த சத்சங்கம், எங்கேயோ இருந்த புலி, காட்டு புலி, அதை வச்சு சம்பாதிச்சாங்க. உடம்பு சரியில்லைன்னு பாபாட்ட கூட்டு வந்தா பாபாவை 2 கண்ணால பார்த்துச்சு. அப்படியே போயிட்டு பாபா முன்னாடியே உடலை விட்டுட்டு உயிர் போயிட்டு மோட்சம். அப்ப எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு எல்லாம் பாபா கருணை காட்டி, அந்த கருணைக்கு ஈடு இணை இருக்கா அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். நம்ம மேல நம்ம என்னங்க பண்ணோம்? அப்படி நம்ம தபஸ் பண்ணியிருக்கோமா? நம்ம நல்ல சிந்தனையோட தான் வாழ்றோமா? அற்பமான இந்த உலக சிற்றின்பங்கள்ல மூழ்கி நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாத வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில வாழ்ந்து அப்படி இப்படி வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நம்ம உண்மைத்தன்மையோட இருக்கோமா, இல்ல பொய்த்தன்மையோட இருக்கோமா, நம்ம நல்லவனா கெட்டவனா நமக்கே தெரியாத பொழுது எங்கே இருந்தோ வந்த சுவாமி நம்ம வாழ்க்கையில தேடி வந்து அந்த ருணானுபந்தம்னு சொல்லக்கூடிய அடிப்படையில நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டு இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வச்சு இந்த ஒரு அற்புதமான சத்சங்கத்தை கேட்க வச்சிருக்காரு. இது எப்பேற்பட்ட ருணானுபந்தம்! இந்த ருணானுபந்தத்தை எப்பயாவது பிரிக்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். ஆகையினால பாபாவுக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய ருணானுபந்தம் நம்மளை விட்டு போகவே போகாது. நம்ம பாபாவை விட்டு விலகி போயிடலாம், பாபாவை நினைக்காம கூட இருந்துடலாம். ஆனா பாபா ஒவ்வொரு க்ஷணமும் நம்மளை நினைச்சுக்கிட்டு இருக்காருங்கிறத யாரும் மறந்துடாதீங்க, யாருமே மறந்துடாதீங்க. ஏன்னா அவருடைய கருணைக்கு ஈடு இணை கிடையாதுங்கிறத அடியன் தெளிவா உணர்ந்து சொல்றேன். புரியுதுங்களா? அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பந்தம் ஒழிக்கவே முடியாது. எத்தனை ஜென்மா வேணாலும் எடுத்தாலும் பள்ளிங்க, பள்ளி கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயோ அவுரங்காபாத் ஷிரடியிலேருந்து 130 140 கிலோமீட்டர்லேருந்து ஒரு ஆள், அவரு
அந்த குதிரைக்கு புல்லு கொண்டு வந்திருக்கு. அந்த புல்லுக்குள்ள பாவம் அந்த பள்ளி ஏறிட்டு இங்க துவாரகா, அவர் அங்க கிளம்புறாரு. இங்க துவாரகா மாயில பாபாவுடைய துவாரகா மாய் எவ்வளவு பவித்திரமான இடம். அந்த இடத்துல ஒரு பள்ளி, அந்த பள்ளி டிக்கு டிக்குங்குது. சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாபா இந்த பள்ளி கத்துது, இது நல்ல சகுனமா கெட்ட சகுனமா கொஞ்சம் சொல்லுங்களேன், குறியேக்கிற மாதிரி. பாபாடியே போய் பாபா சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நல்லதுதான் அப்படின்றார். நல்லதா இருந்தாலும் நல்லதுதான், கெட்டதா இருந்தாலும் நல்லதுதான் அப்படின்றார் பாபா. அப்படின்னு சொன்ன பிறகு அந்த பள்ளி இருக்கே, அவரோட சகோதரி அவுரங்காபாத்ல இருந்து வரா. அதனால இந்த பள்ளி சந்தோஷமா இருக்குன்னாரு. நம்பவே எல்லாரும் சிரிச்சு விட்டாங்க எல்லாரும். கடைசியில அவுரங்காபாத்ல இருந்து அந்த ஆள் வந்தார், பாபாவை பார்த்தார். அப்ப அந்த புல்லு கட்டிலேருந்து அந்த பள்ளி இறங்கி ஓடி வருத பார்த்த பாபா, தோ பாருங்க பள்ளி வருது பாருங்கன்னு பாபா இப்படி கை காட்டுறார். அந்த பள்ளி நேரா இன்னொரு பள்ளி கூட சேர்ந்து ஜாலியா விளையாடுது, முத்தமிட்டு ஆலிங்கனம் பண்ணி சுத்தி சுத்தி விளையாடுது. பாத்தீங்களா அப்படின்னார். அப்ப பள்ளிக்கும் பாபாக்கு என்னங்க சம்பந்தம்? இப்ப சொல்லுங்க, அந்த பள்ளிக்கும் பாபாவுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப சம்பந்தம்ங்கிறது ஏதோ ஒண்ணு இருக்கிறதுனால தானே அந்த பள்ளிக்கு கூட பாபா கருணை காட்டுறார். அந்த பள்ளியினுடைய ஆசையை பாபா தீர்த்து வச்சிருக்கார். எரும மாடு ஒண்ணு, எரும மாடு ஷிரடியில ஒரு எரும மாடு, அதுக்கு போலி சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசையாம். அந்த போலி சாப்பிடணுன்ற ஆசை அந்த எரும மாட்டுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருந்திருக்கு. பாபா அதுக்கு அனுகிரகம் பண்ணாராம். என்ன அனுகிரகமா, பாபு சாஹேப் ஜோக் பாபாக்கு ஆரத்தி எடுப்பார் இல்லையா, அவருடைய மனைவி ஆயை கூப்பிட்டு, ஆயி நீ என்ன பண்ற, இன்னைக்கு சுட சுட போலி பண்ணு, உன் பின் வீட்டு வாசல் வழியா ஒரு எரும மாடு உன்னை கத்தும், அந்த கத்தும் போது நீ இந்த போலி எடுத்துக்கிட்டு போ, அந்த எரும மாட்டுக்கு நீ என்ன பண்ற அந்த போலியை கொடு அப்படின்னார். சுட சுட அந்த அம்மா செஞ்சுக்கிட்டே இருக்கும் போதே மானு சத்தம் போடுது. பார்த்தா எரும மாடு, பாபா சொன்ன மாதிரியே எரும மாடு. வெளில வந்து பார்த்தா அந்த எரும மாடு கிட்ட பாபா போலி கொடுத்தார். போலி நல்லா சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு அடுத்த சனம் செத்து போயிட்டுங்க, முடிஞ்சது. சாப்பிட்டு அடுத்த சனம் செத்து போயிட்டு, அந்த அம்மாவுக்கு அல்லு இல்லை, கையில் கால் ஓடல. நேராக பாபா இங்க போலி செஞ்சு கொடுக்க சொன்னீங்க, நான் போலி செஞ்சு கொடுத்தேன், அந்த எரும மாடு செத்தே போயிட்டு பள்ளிய மேல வந்துட்டு பயமா இருக்கு பாபா அப்படின்ன பிறகு அதுக்கு ரொம்ப நாள் போலி சாப்பிட்டு போகணும்னு ஆசை, அதனுடைய ஆசையை நான் உன் மூலமா தீர்த்து வச்சேன், நீ கவலைப்படாதன்னாராம் பாபா. அப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல இல்லையா? பாபாவுடைய அந்த நம்ம மேல எவ்வளவு அன்பு கொண்டிருக்காருன்றத சொல்லால் வர்ணிக்க முடியாது. மற்ற ஜீவராசிகள் மேல பாபா அன்பு காட்டுறதையும் காட்டிலும் நம்மளை போல மானுட பிறவி எடுத்த ஜீவன்கள் மேல அவர் காட்டக்கூடிய கருணைக்கு எல்லை இல்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரிங்களா? அதனால பாபாவுடைய அருளால பாருங்க, இவ்வளவு நோட் பண்ணி வச்சேன், ஒண்ணுமே சொல்ல முடியல, எதையும் சொல்ல விடல. பாபா இருக்கு நிறைய நோட் பண்ணி வைப்போம், பக்தர்களுக்கு இதை சொல்லணும் அதை சொல்லணும்னு. ஆனா இந்த மைண்ட்ல அது என்ன வர வைக்கிறாரோ அதானே சொல்ல முடியும், என்ன பேச வைக்கிறாரோ அதை தானே சொல்ல முடியும், நீங்களும் அதை கேட்க முடியும். ஆகையினால பாபாவுக்கும் நமக்கும் இடையில இருக்கக்கூடிய பந்தம் அருவவே அருவாது. அது அருந்து போனதாகவோ, நீங்க பாபா விட்டு விலகி போனதாகவோ, சச்சரிதத்தை தொடவே முடியலங்கிறத ஃபீல் ஆகிறதோ, சவணமஞ்சரியை படிக்கவே முடியலன்ற ஃபீல் ஆகிறதோ, இல்லை பாபாவை பார்க்கவே முடியலங்கிற ஃபீல் ஆகிறதோ, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பாபான்னு சொல்லக்கூடிய சுவாமி நம்மளை விட்டு பிரிக்க முடியாத பந்தம் கொண்ட சுவாமி. நம்மளை விட்டு நம்ம அம்மா அப்பா போயிடலாம், கூட பிறந்த அண்ணன் தம்பி தங்க சொந்தம் பந்தம் சொத்து பத்து உடைமை நகை நட்டு காரி எல்லாம் போயிடும். பாபா ஒருத்தர் மட்டும் போவே மாட்டார். ஏன்னா அவர் நம்ம ஆத்மஸ்வரூபமா இருக்காரு, அழியாத சொரூபமா நமக்குள்ள ஜோதியா இருக்காரேம்மா, ஜோதி ஸ்வரூபமா நமக்குள்ள இருக்காரு, பேச வைக்கக்கூடிய திறனா இருக்காரு. அவர் தானே இந்த திறன், பார்க்கக்கூடிய இந்த 2 கண்களா இருக்காரு. இந்த பிரபஞ்சத்தை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, இந்த பிரபஞ்சமா அவர் விரிஞ்சு இருக்காரு, இந்த பிரபஞ்ச ஸ்வரூபமா அவர் விரிஞ்சு இருக்கும் பொழுது என்ன பாபாவுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லையா? தொடர்பு இருக்கு, அதை அழிக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது. அவர் பரமாத்ம ரூபம்னா நம்ம ஜீவாத்ம ஸ்வரூபம், அதை உணரணும். உணர்ந்தா நமக்கும் பாபாவுக்கும்
பிரிக்கவே முடியாத தொடர்பு இருக்கு, அழிக்கவே முடியாத பந்தம் இருக்குங்கிறத உணரலாம். இந்த பந்தம் தான் சத்தியம். பாபாவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பந்தம் தான் சத்தியம். வேறு எந்த பந்த பாசமும் சத்தியம் இல்லை, நிரந்தரம் இல்லை, நிச்சயம் இல்லை. அதை தெளிவா உணருங்க. சுக துக்க இன்ப துன்பங்களை கடந்து நமக்குள்ளையும் சர்வ ஜீவராசிகளுக்குள்ளையும் அழியாத பரபிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய பாபாவை பார்க்க கத்துக்குங்க, பயிற்சி எடுங்க. ஒத்தொத்தருடைய வீட்டுகள்லையும் அம்மாவா இருக்கிறதும் பாபா தான், மாமியாரா இருக்கிறதும் பாபா தான், மாமனாரா இருக்கிறதும் பாபா தான், நீங்க உங்க குழந்தையா இருக்கிறதும் பாபா தான், உங்க வீட்டு கணவனா இருக்கிறதும் பாபா தான், உங்க வீட்டுல எத்தனை பொருட்கள் இருக்கோ அத்தனை பொருளா இருக்கிறதும் பாபா தான், ஏன் உங்க வீடா இருக்கிறதும் பாபா தான், பஞ்சமகா பூதமும் பாபா தான், எல்லாமும் அவர் ஒருத்தர் தான்ங்கிறத எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வ அந்தர் ஆத்மஸ்வரூபம் பாபா, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாராமனே சாயின்கிறத எல்லாரும் நிச்சயம் உணருங்க. உணர்ந்தாதான் பாபாவை தரிசிக்க முடியும். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம பாபாவை பார்க்கறத காட்டிலும் அவர் நம்மளை பார்க்குற மாதிரி நம்ம பக்தி பண்ணணும். உள்ளம் உருகி உண்மைத்தன்மையோட குருநாதான்னு உள்ளம் உருகணும். உருகுனா ஓடி வந்துடுவார். உருகுனா தானே வரத்துக்கு. நம்ம எங்க உருகிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மனசுல இடம் இல்லையேங்க. உருகுறோம், மனைவியை பார்த்து உருகுறோம், அம்மா அப்பாவை பார்த்து உருகுறோம், கண்டதெல்லாம் பார்த்து உருகுறோம், என்ன செல்லில் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து உருகுறோம், வாட்ஸ்அப்பில் யாராவது குட் நைட்டு வேற ஏதாவது அனுப்புனா அதை பார்த்தெல்லாம் உருகுறோம். ஆனால் உண்மையாக உருகக்கூடிய இந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கேன்னு நாயன்மார்கள் பாடினாங்களே, அந்த மாதிரி நம்ம உருகுறோமா? உருகலையே. அப்படி உருக்கம் இல்லாத மனசும் பாவ பக்தி இல்லாத மனசுனாலையும் தெய்வத்தை புரிஞ்சுக்கவும் முடியாது, குருநாதனை உணரவும் முடியாது. அப்ப உருகணும் அப்படின்னா அந்த குருநாதனுடைய திருவடியில விழுந்து, அப்பா எனக்கு பக்தி நீதான் சுவாமி கொடுக்கணும், எனக்கு நீதான் எல்லாம் அப்படின்னு அவர் காலில் போய் உண்மைத்தன்மையோட இவ்வளணும். இந்த பிரபஞ்சத்துல நீங்க யாருக்காவது உண்மையா இருக்கீங்களா அப்படின்னா உங்க மனசாட்சியை தொட்டு எல்லாரும் எண்ணி பாருங்க. நம்ம உண்மையா உண்மைத்தன்மையோட யார்கிட்டையாவது இருக்கோமா? அம்மா கிட்ட உண்மைத்தன்மையோட இருக்கோமா? அப்பா கிட்ட உண்மைத்தன்மையோட இருக்கோமா? மனைவி கிட்ட உண்மைத்தன்மையோட இருக்கோமா? பிள்ளைங்கள்கிட்ட உண்மைத்தன்மையோட இருக்கோமா? நண்பர்கள்ட்ட, சுற்றி உற்றத்தார் எல்லார்கிட்டையும் நம்ம உண்மைத்தன்மையோட இருக்கோமாங்கிறத கொஞ்சம் மனசை தொட்டு சொன்னா மனசாட்சி சொல்லும் யார்கிட்டையுமே உண்மைத்தன்மையா இருக்க முடியல, நடிக்கிறோன்றது அது சொல்லும். அப்ப யார்கிட்ட நம்ம உண்மைத்தன்மையோட இருக்கணும்னா நம்மளை படைச்ச பகவான்கிட்டையும் நம்ம ஹிருதயத்துல அந்தராத்மாவா இருக்கக்கூடிய குருநாதர்கிட்டையும் உண்மைத்தன்மையோட இருந்தா தான் அந்த உண்மைத்தன்மை எல்லார்கிட்டையும் உண்மைத்தன்மையோட இருக்க விடும். என்ன அப்படி இதுக்கு இந்த ரெண்டுத்துக்கிட்டையும் குரு கிட்டையும் பகவான் கிட்டையும் உண்மைத்தன்மையோட இல்லை அப்படின்னா, பிரபஞ்சத்துக்கிட்டையும் நீங்க உண்மைத்தன்மையோட இல்லை அப்படின்னா உங்க வாழ்க்கை வீண், பிறந்ததே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்படி பிறந்ததை வேஸ்ட் ஆக்க பகவானும் குருநாதரும் விடமாட்டாரு. எங்கேயாவது ஒரு அடி கொடுப்பார். அந்த அடி கொடுக்கறது மூலமா புத்தியை கலங்க வைப்பார், சிந்தனையை தெளிவுபடுத்துவார், பக்தியை கொடுப்பார், முக்தியையும் கொடுப்பார். அப்ப எங்க அடிச்சா எங்க நம்ம மாறுவோங்கிறது தெரியும் அவருக்கு. நம்ம என்னையா பிளான் பண்றது? அவர் பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. நம்மளை மாத்துறதுக்கு, நம்மளை உயர்த்துறதுக்கு அவர் பிளான் பண்ணி வச்சிருப்பார். நம்ம யார் நம்ம வாழ்க்கையை பத்தி பிளான் பண்ண? புரியுதுங்களா? ஆகையினால நம்ம நினைக்கிறத காட்டிலும் நம்ம பிறரை நினைக்கிறத காட்டிலும் குருநாதர் நம்மளை நினைச்சுக்கிட்டு இருக்கார். இந்த க்ஷணம் நம்மளை நினைச்சுக்கிட்டு இருக்கார், நம்ம நினைக்கிறது இல்லை. இதுக்கப்புறமாவது சாய்நாதரை நம்ம நினைப்போம் அப்படின்றத சொல்லி உங்க எல்லாருடைய பாதங்களுக்கும் அடியை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். சத்சங்கத்தை முடிச்சுக்கிறேன். வர வியாழக்கிழமை மராட்டி ஆரத்திக்கான கிளாஸ் தொடங்குது.
ஸோ எல்லாரும் அவசியம் கலந்துக்குங்க. சுவாமியுடைய அருள் பெறுங்க. ஓம் சாய்ராம்.